நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு வாழ்நாளில் இன்னொரு நாளை தந்து அவருடைய தெய்வீக வசனத்தை கூட தியானிக்க ஒரு பெரிதான கிருபை செய்திருக்கிறார். அவரை துதிக்க வண்ணமாக கூட நமக்கு அவர் அருமையான ஒரு வாய்ப்பை இந்த நாளில் கூட ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது கூட பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் நன்றியை எடுத்துக் கொள்ளுகலாம். மற்றும் விசேஷமாக உங்களை மறுபடியும் காணும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்கு கூட தேவனுக்கு நான் நன்றியை ஏறெடுத்துக் கொண்டு யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் இந்த நேரத்தில் கூட நான் உங்க மத்தியில தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு சபை மற்றும் புது சிருஷ்டியின் தனிப்பட்ட வேலைகள் இல்லைனா கிரியைகள், பர்சனல் அண்ட் எக்லிஷியா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் எ நியூ கிரியேஷன். இந்த பாடம் பொறுத்த வரைக்கும் நாம் ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இது இருக்காது, இல்லைங்களா? ரெகுலரா எப்படி ஒரு பாடத்தை நம்ம பார்ப்போம்னா அதுக்கு ஒரு என்ன இருக்குங்க, ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் இருக்கும், இல்லைன்னா ஒரு நிழல் பொருள் இருக்கும், ஒரு குணலட்சணத்துக்கு ஏதுவாக பாடங்கள் அப்படியாக இருக்கும்ன்றப்ப. பட் இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஒரு பாடத்தை தேர்ந்தெடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம், அந்த நம்ம தேர்ந்து கொள்ளப்பட்ட வசனத்தை நம்ம படிச்சிருக்கிற மாதிரி அங்க எப்படி எழுதுறாரு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். பாத்தீங்களா, இந்த ஊழியம் குற்றம் படாதபடிக்கு, இல்லைங்களா? அங்க ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது என்ன அருமையா எழுதுறாருன்னா, இந்த ஊழியம் குற்றம் படாதபடிக்கு நாம் என்ன பண்றோம், எல்லா இடத்துலயும் ஒரு நல் மனசாட்சிய ஒரு உடையவர்களாக நாம இருந்து நாம் யாருக்கும் ஒரு இடரல் ஆகாதபடிக்கு எங்களை நாங்க என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோன்ற ஒரு விஷயத்த அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல எழுதுறதுன்னு நம்ம பார்த்தோம். அன்பானவர்களே, இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில தான் இருக்கும். ஏன்னு சொல்ல போனீங்கன்னா, ஒரு ஜெனரல் தாட், ஒரு பொதுவான ஒரு மைண்டுக்கு நம்ம வந்துட்டுன்னு சொல்லும் போது, இப்ப இருக்கிற விசேஷமாக கடைசி கால திருச்சபை பிள்ளைகளில் நமக்கு, அதாவது சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவர் கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் எப்படி காணப்படுது, இல்லைங்களா? ஊழியங்கள்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல வேதமானவர்களுக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னா, இப்படிதான் ஊழியம் பண்ணன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எண்ணிக்கைகள், அதாவது சகோதர சகோதரிகள் சத்தியத்தில் எண்ணிக்கைகள் அதிகமானதுனால எப்படி வேணாலும் ஊழியம் பண்ற ஒரு நிலைமைக்கு என்ன ஆயிடுச்சு, சபைகள் இங்க வந்துச்சுன்ற நம்ம பாக்குறோம். அப்ப அப்போஸ்தலன் பவுல் ஆதி சபையில எழுதும் போது ஏதோ ஒரு பிரச்சனையை தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார், ஏதோ ஒரு சிக்கல்கள் அங்க இருந்திருக்கிறோம். அதனாலதான் சொல்றாருன்னா, இந்த ஊழியம் குற்றம் படாத படிக்கணுன்ற ஒரு காரியத்தை அங்க அந்த வசனத்துல தொடுகிறதான்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும் அன்பானவர்களே, நாம் இருக்கக்கூடிய ஒரு கால பகுதியில இப்ப இருக்கிற பிரசன்ட் ஜெனரேஷன், அதாவது தற்காலிகமா இருக்கிற சபை மக்கள் எப்படி நம்ம எதிர்பார்க்க ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா, ட்ரூத்ல ஒரு டெக்கரம் இருக்க விரும்புறோம். ட்ரூத்ல ஒரு டெக்கரேட்டிவ் இருக்க விரும்புறோம். டெக்கரேட்டிவ்னா புரியுது இல்லைங்களா, ஒரு அழகு. ஆனா நம்முடைய தேவன் நம்ம கொடுத்திருக்கிற சத்தியம் ரொம்ப மேன்மையான ஒரு சத்தியம், அழகான சத்தியம். ஆனா அழகுக்கு பதியாக விசேஷமாக சபை கிட்ட கேட்கறது தேவன் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்கரம் தான். டெக்கரம்னா என்ன, ஒழுங்கு, இல்லைங்களா? அப்ப இந்த ஒழுங்கு முறை ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கு ரொம்ப முக்கியமானதுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். ஏன் அன்பானவர்கள் இதை நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம்னு சொல்லும் போது, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊழியம் எப்படி வேணாலும் பண்ண ஒன்று இல்லை. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சபையை நடத்திக்கலாம், எப்படி வேணாலும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் கிறிஸ்துவின் தேவனை எனக்கு சத்தியம் அறிவு கிடைச்சிருக்குதுன்ற நம்ம பேசிக்கலான்ற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு அநேக வேதமானவர்களுக்குள்ள காணப்படுதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அது உண்மைதான். இப்படி இருக்கும், இப்படிதான் சபை இருக்கும்ன்றது ஏற்கனவே அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா வேதாகமத்தில் நிர்ணயிச்சிருக்கிறார், இல்லைங்களா? நமக்கு தெரியும், லகுதிகா கால பகுதியில் சபைகள் எப்படிதான் காணப்படும் பாக்குறோம், இல்லைங்களா? ஒரு அனலும் இல்லை, ஒரு குளிரும் இல்லை, ஒரு கண்டிஷன்ல தான் இங்க சபைகள் இங்க இருக்கும்ன்ற நம்ம பாக்குறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பேசின வசனங்கள் தான் அவர் வெளிப்படும் போது எப்படி இருக்குமா, இந்த பூலோகத்தில் விசுவாசத்தை
காண்பேனோ, அதே நேரத்தில் அன்பு என்ன ஆகும், தனிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்க சபைகள் காணப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப சபைகளுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அன்பானவர்களே, சபைன்னு சொல்லும் போது ஒரு கட்டடமத்தை பத்தி பேசல, அஸ் எ ஒன் பாடி, எக்லீஷியா இல்லைங்களா? எக்லீஷியான்னு சொல்லும் போது ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் எக்லீஷியா பத்தி வேதாகமும் சரி, பிரதர் ரசல் எழுதும் போதும் சரி, அவர் ஒரு தற்காலிக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனா ஒரு எக்லிஷா, ஒரு சரிகிரம்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உலகம் எங்க இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஒரே சரிகிரமாக தான் தேவன் என்ன பண்றாருன்னா, அவரு அங்க அவருடைய அவருடைய பார்வையில அவர் அங்க பாக்குறாருன்னு நம்ம பாக்குறோம். இப்படிதான் மணவாளன் வந்திருக்கிறார். இப்படிதான் மணவாட்டி அவர் என்ன பண்றாரு, செலெக்ஷன் பண்றாரு. அவர் என்ன பண்றது இல்லைன்னா, இந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய எக்லிஷால தான் நான் போயிட்டு எனக்கு மனவாட்டி வேணும்ன்றது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க பண்ண போறதுல, உலகம் எங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் யாரெல்லாமே இந்த சத்தியத்தை கேட்டு தேவன் கூட உடன்படிக்கை செய்து வந்திருக்கிறவங்கள எங்கெல்லாமே அவங்களுடைய ஊழியத்தில், அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை பார்த்து தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சபையை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அதனால தான் நம்ம இங்க பார்க்கும் போது இந்த பிரசன்ட் சுச்சுவேஷன்ல இந்த செலெக்ஷன் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில தான் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா ரொம்ப ஈஸியான ஒரு செலெக்ஷன் இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 6 சபைகள் எடுத்திருக்கும் போது அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகமா சத்தியம் என்ன பண்ணல, வெளிப்படுத்தப்படல. ஆனா அவங்களுக்கு என்ன தேவன் எதிர்பார்த்தாரு, அவங்கள்ட்ட அந்த விசுவாசம். அந்த விசுவாச நிமித்தமா அவங்க எப்படி நின்னாங்க, அவங்களோட உயிரை கூட என்ன பண்ணியிருக்காங்க, கொடுக்கறதுக்கு அவங்க நின்னாங்க. ஆனா அவங்களுக்கு சத்தியம் கிடைக்க, என்ன சத்தியம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லும் போது, கிறிஸ்துவை விசுவாசிச்சால் நீங்க என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க என்று அந்த ஒரு சத்தியம் தான் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதனாலதான் நீங்க அந்த 6 சபை காலப்பகுதி நீங்க எடுத்தீங்கன்னா, எங்காவது கிறிஸ்துவை அவங்க விசுவாசிக்கிறாங்கோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க நிலைமைக்கு வரும்போது அவங்கள சுட்டி எரிச்சிடுவாங்க, நெருப்ப வச்சு கொளுத்திடுவாங்க, ஏதோ ஒரு விதத்துல கொலை பண்ணிடுவாங்க. ஆனா 7ஆம் சபைக்கு அப்படி இல்லை. 7ஆம் சபைக்கு என்ன இங்க அதிகம் இருக்குது, ஞானம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குது. ஞானம் அதிகமாக சபைகளுக்கு கொடுக்கப்பட்டுக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன போது, நான் வாசகர்களை அந்த கதவை தட்டும் போது யாரு அதை திறக்கிறாங்களோ அவங்க மத்தியில நான் இந்த உணவை பரிமாறிக்கொள்வேன்னு சொல்லும் போது, அந்த சத்தியம் நமக்கு தெரியும், சகோதரர் 7ஆம் தூதன் மூலியமாக நமக்கு சபைக்கு கொடுக்கப்பட்டுக்குதுன்ற நம்ம பார்க்கிறோம். நான் அதிகமாக சபை சத்தியம் கொடுக்கப்பட்டாலும் இந்த 7ஆம் சபையோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்கள் குருடா இருக்குதுன்றார். இது நம்ம பேசும்போது, இந்த வசனத்தை பேசும்போது, இது உலக கிறிஸ்துவர்களுக்கு பேசக்கூடிய ஒரு வசனம் அல்ல. யார் சத்தியத்தை கேட்டு மீண்டுமாக அந்த ஒரு பாதையை தவற விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லும் போது இவங்களோட கண்கள் குருடா இருக்குது. அப்ப பாதையை தவற விட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது சத்தியத்தை விட்டு வெளியே போயிட்டாங்களா, இல்ல சபையை விட்டு வெளியே போயிட்டாங்களா? அப்படி இல்லை. சபையிலே இவங்க இருப்பார்கள், எல்லா வேலைகளையும் ஊழியங்கள் இவங்க செய்வார்கள். ஆனா கண்கள் எப்படியா இருக்குதுன்னா குருடா இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. லவோதிகாக்கு எழுதும் போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பாத்தீங்களா, நீ பார்வையும் அடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்ன பண்ணுமா, கணிகம் போடணுன்ட்டுன்னு நான் உனக்கு என்ன கொடுக்கிறாரா, பாடத்தை கொடுக்கிறாரா, ஆலோசனையை கொடுக்கிறாரா? ஆலோசனைகள். அப்ப திருச்சபைகளுக்கு இன்னைக்கு என்ன தேவை, சபைக்கு அதிகமான ஆலோசனைகள் தேவை. ஏன்னா நீதிமொழிகளை கூட வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா? அநேக ஆலோசனைகள் தான் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் நன்றாக அவங்க இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப சபைகளுக்கு இன்னைக்கு அதிகமாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பாடங்கள் கொடுக்கிறோம். ஆனா அந்த பாடங்கள் வழியாக சபைகளுக்கு இருக்கிற ஆலோசனைகள் இன்னைக்கு விட்டு போயிருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பொதுவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த தற்காலிகமான ஒரு உலகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, இந்தியாவில் நம்ம எடுத்தோம்னா 5 நபர்ல ஒருத்தர் சைக்காட்ரிக் பேஷண்ட்ன்றாங்க. என்னதுங்களா, 5 நபர்ல ஒருத்தர் மன அழுத்தத்துல விழுந்திருக்கிறாங்க இல்லைங்களா? நம்மளும் விழுந்திருக்கிறோம். இப்ப அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, இன்னைக்கு ஆலோசனைகள் தேவைப்படுது. அப்ப சபை, இந்த உலகத்தின் ஜனங்களும் மேன்மையானவர்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டி போகக்கூடிய வகுப்பார்கள், இவங்களுக்கு ஆலோசனைகள் எவ்வளவு அதிகம், ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறத சீர்திருத்துதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியின்
அந்த படிப்பினையில அவங்க வளர்த்துக்கு தான்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனாலதான் விசேஷமாக 7ஆம் சபைகளுக்கு பேசும்போது அவர் சொல்றாரு, உங்க கண்கள் குருடா இருக்குதுன்னு சொல்லும் போது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற 7ஆம் சபை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அன்பானவர்களே, இவங்க அறிவில வந்து அதிகமா ஆயிருக்கிறதுனால என்ன சபைக்குள்ள காணப்படுச்சுன்னா, ஒரு திருப்தி ஆயிட்டாங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் இல்லைங்களா? ஒரு திருப்தி ஆயிடுச்சு. எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு சத்தியம். நம்ம இருக்கிற மட்டும் எப்படியானாலும் என்ன பண்ணிடலாம், சபைகள்ல நடத்தின்னு போறது அளவுக்கு நான் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், பெற்றிருக்கிறன்ற ஒரு விஷயத்தை இங்க பெற்ற பிறகு இங்க சபைகள் எப்படி வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்துச்சுன்றவ பாக்குறோம். அதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, தனித்து ஊழியம் செய்யறதும், அந்த தனித்து ஊழியம் செய்யறது வந்து நம்மளுக்கு அதிகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் வேணாலும் சபை நடத்தலான்ற ஒரு நிலைமைக்கு என்ன ஆயிடுச்சுங்க அன்பானவர்களே, இன்னைக்கு போயிடுச்சு. அது காரணம் என்ன? வெறும் அந்த 53 60 சப்ஜெக்ட் மட்டும் நம்ம கேட்டிருக்கிறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கு போயிடலாம். அப்ப இன்னைக்கு கொஞ்சம் இந்த சூழ்நிலையில் நீங்க பாத்தீங்கன்னா, சிலர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்பானவர்களே, வால்யூம்ஸ் இல்லாம எந்த பேசிக் சப்ஜெக்டும் நம்மளால படிக்க முடியாது இல்லைங்களா? அது உண்மை. அதுலதான் அநேக வசனங்களோட வெளிச்சங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சிலர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் வால்யூம்ஸ்ல எடுத்துக்கின்னு கொஞ்சம் வெளியே எடுத்துக்கின்னு ரெண்டை மேட்ச் பண்ணி ஒரு கவர்ச்சிரிகமான ஒரு சத்தியத்தை பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க சபையில. அப்ப இந்த இடத்துல என்ன காணப்படும்? எதுக்கு இப்படி படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடைசி கால திருச்சபையில இவங்களுக்கு ஏதோ ஒரு சுயலாபம், என்ன சுயலாபம் ஒண்ணு வேணும், ஏதோ ஒரு லாபத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், ஏதோ ஒரு சபையில அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், எனக்கு தான் தேவன் எல்லாமே வெளிப்படுத்திருக்கிறார் என்ற நிலைமைக்கு இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு வந்தாச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கிளவரா இன்னைக்கு எப்படி பேர் சபைகள் பைபிள்ல கொஞ்சம் அவங்களுடைய பாரம்பரியத்தை கொஞ்சம் என்ன பண்றாங்க, எதுக்கு இது கொண்டு வராங்க, ஜனங்கள் வந்து வெளியே போயிடாதபடிக்கு இவங்களை எப்படின்னா உள்ள என்ன பண்ணணும், சேர்க்கணும், பிடிக்க வைக்கணும் இல்லைங்களா? அதே போலதான் இன்னைக்கு வேதமானவர்கள் மத்தியிலையும் ஆயிடுச்சு. பாதி சத்தியம், அந்த வால்யூம் ரீபிரிண்ட் இல்லாம பேச முடியாது, அதுல இருந்து எடுத்துக்கிறோம். மீதி பாதி எங்க நம்ம உலக ரீதியாக கிறிஸ்துவர்கள் போதனை என்ன பண்ண வரோம், இப்ப உள்ள கொண்டு வந்துடுறோம். ஏன்னா சபைகள்ல நம்ம வந்து என்ன ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா, சாவிக்குரிய சபையாக கட்ட வந்தவர்கள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்குரிய மாம்சத்துல என்ன பண்றோம், இந்த பூமியில சபையை என்ன பண்றோம், கட்ட ஆரம்பிக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, இந்த 7ஆம் சபைகள் எப்படி, 7ஆம் தூதன் கூட காலப்பகுதியில் இருக்கக்கூடிய சபைகள் எப்படி பாத்தீங்கன்னா, சுய திருப்தி அடைந்து இருக்கிறோம், எனக்கு ஒன்றுமே குறைவில்லை, நான் ஐஸ்வர்யவனாக நான் இருக்கிறேன், நான் யார் மேலும் சார்ந்து ஊழியம் செய்ய எனக்கு தேவை இல்லை இல்லைங்களா? ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி பாக்குறாரு, எக்லிஷான்றது ஒரே சரிகிரமாக தான் என்ற ஒரு விஷயத்த கூட இங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஊழியத்தோட நோக்கம் போயிருந்தனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாரு, உன் கண்கள் என்ன இருக்குது, நீ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அதை நீ மறந்துட்டு இருக்கிற, உன்னோட கண்கள் நீ என்ன ஆயிட்டு இருக்குது, இப்ப மீண்டுமாக நீ என்ன பண்ணு, உன் கண்களுக்கு அந்த ஒரு சால்வ், அந்த கனிகளை, அந்த என்ன சொல்றீங்க தமிழ்ல அந்த வார்த்தை, கலிங்கம் இல்லைங்களா, அந்த கலிங்கம் போடுன்றாருங்க. அப்ப வந்து என்ன அன்பானவர்களே, சோ அப்ப அந்த கலிங்கம் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு வேதமானவரோட ஊழியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுட்டோம்னு பாத்தீங்கன்னா, இது முதலாவது நம்ம என்ன தவறுக்குள்ள நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இது போதகமான ஊழியம் அல்ல இல்லைங்களா? இட் இஸ் நாட் அ ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி. நம்மளுது ப்ரீச்சிங்ன்றது ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஹார்வெஸ்ட், அறுவடை, வெளியே போய் நம்ம என்ன பண்றோம், அந்த ஜனங்களை உள்ள கொண்டு வரதுக்கு இல்லைங்களா, இட்ஸ் அ பார்ட். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியில அமைப்பாக நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வரல, ஒரு அமைப்பும் இல்ல ஒரு பூமியில ஒரு சபையை வந்து என்ன பண்றது, ஒரு எக்ஸ்பான்ஷன் கட்டுறதுக்காக இங்க வரல இல்லைங்களா? அதே போல எண்ணிக்கைகளை அதிகமாகிறதுக்கும் வரல, அதே நேரத்துல நம்மளுடைய அறிவை நிரூபிக்கும் இங்க நம்ம வரல, இங்க வந்து நம்மளை பிரதிபலிக்கும் கூட நம்ம வரல இங்க இல்லைங்களா? இங்க என்னோட தாளந்துகளை நான் நிரூபிக்கணும்ன்ற கூட இங்க வரல. அப்ப இதுக்கு மாறாகத்தான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, என்னோட அறிவை நான் நிரூபிக்கணும், என்னோட தாளந்துகளை நான் சபையில நிரூபிக்கணும், என்னுடைய ஊழியத்தை நான் ரொம்ப விஸ்தாரமாக நான் பண்ணணும் இல்லைங்களா? சோ அப்ப என்னன்னா, ஒரு எண்ணிக்கைகளை நான் அதிகமாக நான் கொண்டு வைக்கிற காரணத்தினாலதான் இங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, எல்லாரும் இந்த போதக ஊழியத்துல வந்தாச்சு. அப்ப எந்த ஊழியத்தை இன்னைக்கு அதிகமா நம்ம விரும்புறோம், ஏதோ யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல சொன்னாரோ எதை விரும்பக்கூடாதுன்னு அதை தான் அதிகமா விரும்புறோம். அநேகர் நீங்க உங்களுக்குள்ள போதகர்கள் ஆக்காதபடிக்கு அதைத்தான் இன்னைக்கு விரும்புறதுனால தான் இன்னைக்கு வேதமானவர்களுக்குள்ள இந்த ஒரு கண்டிஷன் அன்பானவர்கள் இங்க வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். சோ அப்ப என்ன ஒரு அழைப்புக்காக நம்மளை அழைத்திருக்கிறாருன்ற ஒரு நோக்கம் நம்ம தான் ஆரம்ப காலத்துல சொன்னோம். இந்த அழைப்பு வந்து வெறும் குறைவான
சொற்பமான ஜனங்களுக்கு மாத்திரம், அதுவும் அந்த 1,44,000 ஆனா இப்ப நோக்கம் என்ன இருக்குது? பேர் சபைகள் போல ஊழியத்தை கூட்டத்தை சேர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு மென்டாலிட்டி நமக்கு வந்துச்சு. அப்ப என்ன அழைப்போட நோக்கம் நம்ம கிட்ட போயிடுச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, அன்பானவர்களே, இந்த ஒரு ஊழியம், மேன்மையால ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது, இது பாடுகளை பட்டு மகிமை அடையக்கூடிய ஒரு ஊழியம் தான். இந்த குறைவான சரீரத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதுங்களா? அந்த பாடுகளை நிறைவேற்றுறது தான் யாருக்கு ஒரு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியமாக இருக்குது? சபைக்கு, இல்லைங்களா? அப்ப இதை தவிர வேற எல்லா ஊழியங்களும் எங்க இப்ப நுழைஞ்சாச்சு? சபைக்குள்ள நுழைஞ்சாச்சுனால நம்மளுடைய மேன்மையான நோக்கத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா விட்டுட்டு இருக்கிறோம். அதாவது பாடுகளை பட்டு மகிமை அடையுன்னு சொல்லும் போது, இந்த சரீருக்கு தேவன் டிசைன் பண்ணி வச்சுக்கிறது அந்த குறைவான பாடுகள் தான், இல்லைங்களா? ஏன்னா அந்த குறைவான பாடுகள் மூலியமா தான் ஆக்குதலுக்கு நம்ம வர முடியும். சாங்டிபிகேஷன், இல்லைங்களா? ஸோ அப்போ அன்பானவர்களே, ஸோ இது ரொம்ப முக்கியமான இதுதான் நம்மளுடைய தாட்டா நம்ம இருக்கணும். தவிர இதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துச்சுனால இன்னைக்கு வேதமானவர்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு தன்மை ரொம்ப குறைஞ்சிச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்துருக்கிற அந்த ஒரு ஆரம்ப கால வேத மாணவர்களுடைய குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட், அந்த சத்தியத்தில் இருக்கிற ஒரு குவாலிட்டி இன்னைக்கு இல்லை, இல்லைங்களா? எப்படி வேணாலும் ஒரு ஊழியம் பண்ற ஒரு அளவுக்கு இன்னைக்கு சபை வந்ததுனால இங்க ஏகப்பட்ட ஒரு பிளவுகள், பிரிவினைகள், காம்ப்ரமைசஸ், என்னதுங்க, ஒத்து போர்த்து, சமரசம், இல்லைங்களா? இப்படி ஒரு நிலைமைகளுக்கு இங்க சபை வந்ததுனால இதுல சாத்தான் ரொம்ப அருமையான ஒரு வஞ்சகத்தை நம்ம மேல யூஸ் பண்றான். முதலாவது, வேதத்தை படிக்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் புரியல, ஆனா இப்ப புரிஞ்சு சத்தியத்தை புரிஞ்சுக்கிறோம், இல்லைங்களா? ரெண்டாவது, இப்ப வால்யூம்ஸை கொடுத்துருக்கிற ரைட்டிங் அத்தையும் படிச்சு நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டானா, இதுல ஒரு சில எரர்ஸுங்க நமக்கு காமிச்சு, ஒரு சில எரர்ஸ்ன்னு சொல்லும் போது இது இப்படி தவறா இருக்கு, இது இப்படி தவறா இருக்கு, இது காரணம் என்ன? லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன? குறைவான அறிவு ரொம்ப அபாயமானதுன்னுவாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பக்கத்துல படிச்சுட்டு, இப்ப வேதாகமத்தை எப்படி படிக்க சொல்லி இங்க கொஞ்சமும் அங்க கொஞ்சமும் அதே போலதான் வால்யூம்ஸ் ரைட்டிங்ஸும் படிக்கணும்ன்றாருங்க. அது ஆர்டர்ல எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுல ஒரு சில தவறுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை என்ன பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு வஞ்சகனை, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், வஞ்சகன் என்ன கொண்டு வந்தோம்னா அன்புன்ற ஒரு விஷயத்த சபைக்குள்ள கொண்டு வந்துட்டோம். நீங்க கேட்கலாம், எப்படி இப்ப அன்பு வஞ்சகனை மாறிடும்ட்டு? அன்பு, அன்பு தான் சகலத்தையும், இல்லைங்களா? சகலத்தையும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அன்பு எப்படி? சாத்தானுக்கு கிளியரா தெரியும் இவங்களை எங்க தட்டினா எங்க விழுவாங்கன்ட்டு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு சபைகள்ல? அன்பு மாத்திரம் இருந்தா போதும், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் இன்னைக்கு இல்லாத போயிடுச்சு. அன்பு இஸ் த ரிசல்ட். அந்த வசனத்தை படிக்கும்போது அன்புன்றது ஒரு கடைசி ஒரு பாகம், இல்லைங்களா? அது ஒரு நமக்குள்ள ப்ராசஸ் ஆக தான் போகணும். தவிர அந்த நம்ம சத்தியத்துக்கு முன்னாடி அந்த அன்பை வச்சுட்டோம்னா தேவனுடைய நீதியை நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். தேவனுக்கு எப்போதுமே அவரோட நீதி தான் முன்பாக, அந்த நீதி நிமித்தமா வரக்கூடியது தான் அந்த அன்பு தான் ரிசல்ட். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா, சத்தியத்துல இப்படி வெவ்வேறு விஷயங்கள் வரும்போது நம்ம அன்பா இருந்தா போயிடலாம், நம்ம ஒத்து போயிட்டு போயிடலாம், சத்தியத்துல மேலக்கில இருந்தாலும் போகலாம், நம்முடைய சகோதர அன்பை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுடக்கூடாது. என்ன நிலைமைக்கு வந்தாச்சு இன்னைக்கு? என்ன காரணம் இதுக்கு? இந்த சமரசம் எண்ணிக்கைகளை நம்ம அதிகப்படுத்தணும், இல்லைங்களா? இப்படியே இருந்து போயிடலாம், எதுக்கு பிரச்சனை? இல்லைங்களா? அன்பானவர்களே, ரொம்ப தவறு. இதை பிரதர் அசல் எழுதும் போது ரொம்ப அருமையா சொல்றாருன்னா, சாத்தான் கூட அதிகமான அன்பை உங்களுக்கு கொடுக்குவான்னு எழுதுறாரு. என்னதுங்களா? சாத்தான் கூட நீங்க அன்புல வளர்த்துக்கு அந்த அன்பை உங்களுக்கு கொடுப்பான், நீங்க வஞ்சிக்கப்பட்டுறாதீங்கன்றாரு, இல்லைங்களா? அப்ப தேவன் வைக்கிற அன்பு அது அவர் நீதி நிமித்தமா தான் அவர் வைக்கக்கூடிய அன்புன்னு சொல்லும் போது, நம்ம எதுக்கு இருந்தாலும் அந்த அன்பு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அன்பானவர்களே கண்டிப்பாக வளர்ச்சி முடியாது. அன்பு இஸ் a ரிசல்ட், அது ஒரு ப்ராசஸ் தான் நமக்குள்ள போகணும். ஆனா அந்த அன்பு எப்படி பிரதிபலிக்கணும்னு சொல்லும் போது, அது தேவனுடைய நீதிக்கு மாறாக அது பிரதிபலிக்காது, அது தேவனுடைய நீதிக்கு தான் அது ஒத்து போகும்னு சொல்லும் போது, இன்னைக்கு சபைகள்ல இப்படி ஒரு காம்ப்ரமைசஸ் வந்துச்சுன்ற பார்க்கும்போது, எப்படி வேணாலும் நம்ம ஊழியம் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலான்ற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு சபைகள் நம்ம காணப்படுதுன்ற நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன நோக்கத்தை ஒன்றுனா, தேவனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் பயத்தோடு பரிசுத்தமாக்கப்படுதல் தான் தேவனுடைய முக்கியமான நோக்கம். இந்த பரிசுத்தமாக்குதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பாடுகள் பட்டுதான் என்ன ஆகணுமா? மகிமை சபை அடியும். இதுதான் உண்மையான அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கிறோம், இல்லைங்களா? கொலோசியர் 1:24 வசனத்தை கூட வாசிக்கலாம். கொலோசியர் 1 chapter verse 24. பொழுது
நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரு அந்த பாடுகளை அவர் நிறைவேற்றிட்டாரு. மீதி இருக்கிற அந்த சொற்பமான பாடுகளை யார் அனுபவிக்கணும்னு சொல்லும் போது சபைகள், இல்லைங்களா? அப்ப சபைகள் என்ன பாடுகளை அனுபவிச்சுதான் அந்த ஒரு மகிமைக்குள்ள அங்க போகணுன்ற ஒரு மேன்மையான ஒரு ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த ஊழியத்தை பெற்றிருக்கிறோம்னா சபையாக இங்க கூடியிருக்கிறோம், தற்காலிகமாக பூமிக்குரிய சபையாக கூடியிருக்கிறோம். நம்மளோட வேலை என்ன? இதுதான் சப்ஜெக்டை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், இல்லைங்களா? இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஊழியம்ன்றது அந்த மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். ஒரு போதகமான ஒரு ஊழியத்தை நம்ம அதை எடுத்துடணும். அது ஒரு பிராக்டிசஸா நம்ம பண்ணிடக்கூடாது. பட் அது தேவை. அது அந்த எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு. ஆனா இங்க ரொம்ப பிரதானமான ஒரு புத்தியுள்ள கன்னிகளுக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்றது போல அந்த புத்தியுள்ள கன்னிகள், அந்த கன்னிகளுக்கு அதிகமாக வெளிச்சம் பிரகாசிக்குன்னு சொல்லும் போது அந்த பாடுகள் மத்தியில தான் அது வெளிச்சம் பிரகாசிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியாக சபையாக நம்ம மாறி வரும்போது நம்முடைய பிரதான ஊழியம் என்ன இருக்கும்? பிரதான ஊழியம் பாடுபட்டு மகிமை அடையிறது, இல்லைங்களா? சோ அப்ப இன்னைக்கு சபை வந்துட்டோம், நம்ம பிறருக்கு சத்தியத்தை சொல்லி சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். இவங்களுக்கு நம்ம எப்படி ஊழியத்தை நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப அழகாக என்ன எழுதுறாருன்னா, ரசல் ரீப்ரிண்ட் நம்பர் 2413, அது அடுத்த முறை வரும்போது ஃபுல் சப்ஜெக்ட் செப்பரேட்டா பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு பாகத்தை நம்ம என்ன எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா, அவள் என்றது சபை. சபை இந்த வெளிச்சத்தை பெற்று இப்ப வந்திருக்கிறா. இந்த பரமழைப்ப கேட்டு இந்த சபை வந்திருக்குது. இந்த சபைக்கு நம்ம காண்பிக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிரதானமான ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரம அழைப்போட கிளாரிபிகேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றாரு. என்னதுங்களா? பரம அழைப்போட கிளாரிபிகேஷன், ஹை காலிங்கோட கிளாரிபிகேஷன் மாத்திரம் தான் யாருக்கு காமிக்கணுமா? சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு காமிக்கணும். காரணம், இந்த ஐ காலிங்கோட கிளாரிபிகேஷன், பரமகளோட கிளாரிபிகேஷன் இதுதான் என்ன கொண்டு போவோன்னு பாத்தீங்கன்னா, இது சகோதரர் நம்மளை நம்பி வரக்கூடிய சத்தியத்தை கேட்டு வரக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்ம பக்கம் ஈர்க்கொள்ளாமல் இது கர்த்தருடைய பக்கம் சேர்க்குமா அந்த ஜனங்களை. இட் யுனைட்ஸ் them with the Lord. புரியுதா? டிஃபரன்சேஷன் இருக்கு. இப்ப நான் சத்தியம் சொல்லி இருக்கிறேன், சபைகள் என்ன ஜனங்கள் என்ன மத்தியில நம்பி வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஐக்கியமாக மாறி அப்படியே ஒரு செட்டில் ஆயிடுவாங்கன்றாரு இந்த இடத்துல. சோ அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த பரம அழைப்பை மாத்திரம் தான் அவங்களுக்கு, அந்த பரம அழைப்புக்கு அவங்களால எப்படி ஓட முடியும் அதை நீங்க காமிங்க. இதை காமிச்சிட்டாலையும் போதும், இவங்க ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரோட கூட போய் யுனைட் ஆயிடுவாங்கன்றாரு, இல்லைங்களா? அந்த மணவாளன் கூட நீங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சேர்றதுக்கு தான் நம்ம பார்ப்போம் தவிர. ஆனா இன்றைக்கு காலப்பாடு சபைகள் பாத்தீங்கன்னா, சத்தியத்தை கேட்டு உள்ள வந்திருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட நம்ம என்ன பண்றதுல, சகோதரர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் கூட அவருக்கு கொடுக்கறதுல. இங்க ஸ்பெண்ட் பண்ற டைமோட அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப கம்மி, இல்லைங்களா? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன்? இதோ ஒரு அமைப்பாக நம்ம எடுத்துக்கணும். குழுன்றாங்க இல்லைங்களா தமிழ்ல. குழுனா என்ன? அவ்வளவுதான், இல்லைங்களா? அது ஆயிடுச்சு. இங்க ஆயிடுச்சுனால தேவனுக்கும் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு நேரத்தை இங்க நம்ம வீணடிச்சுக்கிறோன்ற நம்ம பாக்குறோம், அன்பானவர்கள் என்று நம்ம பாக்குறோம். அப்ப என்னன்னா, ஊழியத்தோட நோக்கம் இங்க மாறி போயிடுச்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். சோ அடுத்தது இந்த சபையோட முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத ரொம்ப அருமையாக எழுதுறாரு. கடைசியாக அந்த தேவனோட ராஜ்யமாகிய அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யாரோட காலப்பகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள்? ஜெடக்கியா, இல்லைங்களா? அந்த ஜெடக்கியா, இவங்க பாபிலோன் ஜெடக்கியாவை அந்த இஸ்ரேலை பிடிப்பார்கள் யார் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்துங்க? எரேமியா போய் சொல்றாரு, இல்லைங்களா? எரேமியா என்ன சொல்றாரு? உங்களுடைய ராஜ்யம், அதாவது இந்த தேவனுடைய பிரசன்ட் இஸ்ரேல் தேவன் ஆளக்கூடிய ஒரு இந்த ராஜ்யம் இவங்க தவறான பணிந்தனால இதை யார் அந்நியர் ஜனங்கள் பாபிலோன் இதை யார் சொல்லியிருந்துங்க? போய் எரேமியா போய் சொல்றாரு. அதே போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள்னா, நம்மளோட பிரதானமான இன்னொரு முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வருகையை அனௌன்ஸ் பண்ணுன்றாருங்க, இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானது என்ன? அவருடைய வருகை என்ன பண்ணுமா? நம்ம 1874 கர்த்தர் வந்துட்டார், ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிட்டு இருக்கிறார். எதுக்கு இந்த ஒரு அனௌன்ஸ் பண்ணோம்? ஏன்னா இனி துக்கம் இல்லை, மரணம் இல்லை, உலகத்துக்கு மாபெரும் நம்பிக்கை இருக்கு, உயிர்த்தெழுதல் இருக்கு. இதுதான் மேன்மையான ஒரு பிரதானமான ஒரு நற்செய்தியாக நம்ம அறிவிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இதுதான் பிரதான ஒரு ஊழியம்.
ஆனா இன்னைக்கு சபை கிட்ட இந்த நோக்கம் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு சொல்றதுல இன்னைக்கு உள்ள அது விட்டுருங்க. 1874 ஒன்னும் வாயில வரத்துல, ரெண்டாவது 7ஆம் தூதன் கூட வாயில வரத்துல. இன்னைக்கு வேற ரசல் பிரதர் சொன்னாலே என்ன இருக்குது நம்மளுக்கு அலர்ஜி இல்லைங்களா? நம்ம என்ன பண்றோம்னா, நான் தான் சத்தியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இன்னைக்கு சபைகள் என்ன பண்றோம் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறோன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, மறந்துடக்கூடாது, நமக்கு தேவன் பரித்திலிருந்து கொடுத்திருக்கிற இந்த ஞானத்தை தான் நம்ம இன்றைக்கு பகிர்ந்து நிற்கிறோன்ற ஒரு பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த பாபிலோனோட விட்டு வெளியே வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணமே வந்து அந்த ஒரே சரீரம் பாடுகள் பட்டு மகிமை அடைன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸோ இதை நம்ம நினைவில் கொண்டிருக்கலாம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து அப்போஸ்தலன் பவுல் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் வந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 3 1லிருந்து ஒரு சில வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களானவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள் தானே. பாத்தீங்களா அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆதி சபையில இருந்த அப்படியே விஷயம் இன்னைக்கு கடைசி கால சபையில கூட நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்ப என்ன ஆதி சபையில அவங்க பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய இதுல அவங்களோட ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ஆனா முடிக்கிறது எந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க? மாம்சத்துல முடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்ட காரணம் என்ன? நான் இவனை சார்ந்தவன், நான் அவரை சார்ந்தவன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்களா? வாக்குவாதங்களும் பொறாமைகளையும் எழும்பினால அங்கே ஒரு பிரிவினையை நம்ம அங்க பாக்குறோன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அதனால அப்போஸ்தலன் பவுல் அங்க என்ன புரிய வைக்கிறார் என்று பாத்தீங்கன்னா, விசேஷமா அங்க மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நாம கூட புரிஞ்சுக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அன்பானவர்களே, எக்லிஷா இஸ் நாட் அ பில்டிங். அது ஒரு குழுவும் ஒரு அமைப்பும் அல்ல. இது கிறிஸ்துவோட மனவாட்டியாக சரிகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத ரொம்ப இன்னும் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, இந்த பூமியில இருக்கிற சபை ரெடியா ஆவறது உலகத்துக்கு தெரியாதுன்றாரு. இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் எப்படி ஆயிடுச்சுங்க? சோசியல் மீடியா வந்ததுல இருந்து உலகத்துக்கு வெளிச்சத்தை போட்டு காண்பிச்சுட்டு இருக்கிறோம். நானும் ஒரு ஊழியக்காரன் என்று, நாங்களும் ஒரு சபை நடத்துறோம் என்று ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு சபை போயிடுச்சு அன்பானவர்களே என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால தான் வந்து அன்பானவர்களே, ரொம்ப அருமையாக சாலமன் ஆலயத்துல நம்ம பார்க்கும் போது அந்த கல்களை கொண்டு அவங்க வந்து அந்த ஆலயத்தை கட்டிருக்கிற போது அங்க என்ன பண்றாங்கன்னா, முன்னாடியே அதை வந்து செதுக்கி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்த பிறகுதான் அங்க கொண்டு வந்துடுறாங்க அந்த ஆலயத்துக்கு. அங்க வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஆலயத்தை கட்டும் போது ஒரு ஒளியின் சத்தம் கூட என்ன பண்ணல, கேட்கல. அப்படிதான் சபை இன்னைக்கு கட்டப்படணும். ஆனா இன்னைக்கு சத்தம் போட்டு கட்டப்பட்டுகிறோம்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்துட்டு இருக்கு? சத்தம் போட்டு இன்னைக்கு சபை கட்டிட்டு இருக்குன்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, பரிசேயர்கள் போல நாங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் வந்து கண்டிப்பாக நம்மளை வச்சு தேவன் நிமித்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கை நிமித்தமாக நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்குவாரு. நம்ம நல்லா யூஸ் பண்றதுனால நம்மள சபைக்கு அவர் கூப்பிட்டுருவாரா அப்படின்னு நம்ம எண்ணிடவும் கூடாது. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? இல்லைங்களா? சோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அன்பானவர்கள். நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஆலயத்தை கட்டும் போது எப்படி ஒரு சத்தம் இல்லாத இருந்துச்சோ, இன்னைக்கு பரிசுத்தவான்கள் இந்த பூமியில பாடுபட்டு அந்த பரிசுத்தமாக்குதலுக்குள்ள அவங்க போறது வந்து உலகத்துக்கு தெரியாது என்றார். ஆனா ஒரு சில கிரியைகள் மாத்திரம் என்ன பண்ணும், சபைகள்ல அது தெரியும். உலகத்துல கூட ஒரு சில கிரியைகள் மாத்திரம் தெரியும்னு சொல்லும் போது, ஆனா இந்த அளவுக்கு இன்னைக்கு நடக்கிற அளவுக்கு இந்த கிரியைகள் என்ன ஆகாதுன்னா, இன்னைக்கு நடக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா இட்ஸ் அ பிசினஸ். என்னதுங்களா? சத்தியம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்களா? வியாபாரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஏன்னா இங்க இருக்கிற சத்தியம் நீங்க யாருக்கிட்ட போய் பேசினாலும் அவங்க விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இன்னைக்கு சத்தியம் என்ன ஆயிடுச்சு அன்பானவர்களே, வியாபாரமான முக்கியமான காரணம் வந்து நம்மளோட மேன்மையான ஊழியத்தை நம்ம எழுந்துட்டோம்.
இல்ல, மேன்மையான ஊழியத்தை மறந்துட்டு. என்ன மேன்மையான ஊழியம்? பாடுபட்டு மகிமை எடுத்தா என்ன மேன்மையான ஊழியத்தை வந்து நான் மறந்துட்டு, நான் இதை வெவ்வேறு விதத்துல நான் என்ன பண்றேன், இந்த ஊழியத்தை நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு ஊழியமாக, அதாவது என்னன்னு பார்த்தீங்க, என்னோட ஞானத்தையும் என்னோட தாளந்துகளையும் உலகத்துக்கு நிரூபிக்க, அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில நிரூபிக்க கூட, அன்பானவர்களே, நான் அதை வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிறோம். ஸோ இதை கூட நம்ம நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் அன்பானவர்களே என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாதபடி ம் நுகத்துக்குட்படாமல் ம் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இல்லைங்களா? இங்க எழுதும் போது ரொம்ப அருமையா, மீண்டுமாக நீங்க அடிமைத்தனத்துல போயிடாதபடிக்கு. அடிமைத்தனத்துல எது போயிடுச்சு? பேர் சபைகள் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அவங்களோட ஊழியத்தின் நோக்கம் ஆரம்பத்துல, நீங்க கிபி 300 அப்போஸ்தலர்களா போன பிறகு, இவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ, அந்த ரோம ராஜ்யத்துல இந்த கிறிஸ்துவத்தை அவங்க பிரதிபலிக்கணும் ஒரு நல்ல நோக்கத்தை கூட தான் அவங்களும் உள்ள வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போக போக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கணம், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிகாரம், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணம், இது கணம், பணம், அதிகாரம், இது மூணு எழுந்துட கூடாதபடிக்கு இதை எப்படியாவது நான் சபையில மெயின்டைன் பண்ணன்ட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அமைப்பாக மாறிட்டாங்க. அதை தான் இங்கேயும் நடக்கும்ன்ற பிரதர் ரசல் வந்து ரொம்ப அருமையா எழுதுறாரு. அது ரீப்ரிண்ட் நம்பர் 2413 என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த சபைகள், அப்ப எக்லிஷான்னு சொல்லும் போது, அப்ப எக்லிஷாவோட அந்த ஒரு என்ன சொல்றதுக்கு, அந்த ஒரு வேலைகள் சொல்லும் போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு பில்டிங்காகவும் ஒரு அமைப்பாகவும் செய்யக்கூடிய ஒரு வேலையும் இல்லை. இது ஒரு சரிகரமாக ஒரே மனதோட செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலை என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதை கூட நம்ம இன்னொரு விஷயத்த கூட நம்ம பார்க்கும் போது, நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா? நீங்க நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஊழியம் வந்து உலகத்துக்கு நம்ம பிரதிபலிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த ஆசாரியர்கள் உள்ள போவார்கள், பிரதான ஆசாரியர்களும் அந்த இன்னொரு அந்த ஆசாரியர்கள் போவாங்க. இவங்க உள்ள வேலை செய்யறது வெளியே இருக்கிற பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாத்திரம் தெரியும்? அந்த வேஸ்ட் எடுத்துன்னு போய் வெறிக்குவாங்க தெரியுங்க, சுட்டெரிப்பாங்க தெரியுங்களா, அந்த மிருகத்தோட இல்லைங்களா? அந்த வாசனை மாத்திரம் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா உள்ள இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தமான வேலைகளும் யாருக்கு என்ன ஆகாது. ஆனா இன்னைக்கு நம்ம மத்தியில செய்யக்கூடிய பரிசுத்தமான வேலைகள் என்ன ஆயிட்டு இருக்கு அன்பானவர்களே? வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு போப்பு மார்க்கம் போயிடுச்சோ, அந்த நிலைமைக்கு இன்னைக்கு லவோதிக்கா சபை காலப்பகுதி சபைகள் ஒரு அமைப்பாக மாறிட்டு, இங்க ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் சபைக்குள்ள வந்தாச்சுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லும் போது, எக்லிஷா என்ன, நம்முடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் புது சிருஷ்டியின் வாழ்க்கை என்னன்ற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தவற விட்டுருக்கோன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட. 1 Timothy 3rd chapter verse 6. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய். அந்த அது இதுல இருந்தே வாசிச்சிடுங்க. மன்னா 8, ஜூலை 8 மன்னா. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். பாத்தீங்களா, அந்த வீடு எப்படி இருக்குதுங்களா? தேவனுடைய சபை, அந்த எக்லிஷான்றது அது எப்படி இருக்குதுங்களா? சத்தியத்துக்கு தூணும் ஒரு ஆதாரமாக இருக்குது. அதோட விளக்கத்தை கொடுக்கிறாரு பாருங்க, வாசிங்க. தேவனுடைய ஆலயம் ஒன்று மட்டுமே சபை என்றும் சரீரம் என்றும் அழைக்கப்பட தகுதி பெற்றது. இது உலகத்தின் பார்வையில் முக்கியமானதாகவும் ஆடம்பரம் உள்ளதாகவும் காணப்படாமல். எப்படிங்களா? இது உலகத்தின் பார்வையில் முக்கியம் அல்ல, ஆடம்பரமா இருக்குது. ஆனா இன்னைக்கு மாறாகத்தான் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, இன்னைக்கு நம்ம தான் அதிகம் நம்மளே நம்ம முக்கியம் படுத்திருக்கிறோம், ஒரு ஆடம்பரமாக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். மிக எளிமையாக இருப்பதனால் உலகத்தாரால் அங்கீகரிக்கப்படாமலும் அங்கீகரிக்கப்படக்கூடாததுமா இருக்கிறது. அங்கீகரிக்கப்படக்கூடாது. ஒரு பக்கம் அது அங்கீகரிக்கப்படலனா கூட அது உலகத்தாரனால என்ன பண்ணிட முடியாது. இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அன்பானவர்களே? சிம்பிளா சொல்லும் போது 53 சப்ஜெக்ட் எடுத்துட்டோம். இந்த 53 சப்ஜெக்ட் மற்ற வால்யூம்ஸ் ரைட்டிங்ஸ் பண்ணா உலகத்தார் கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது கூட இப்ப என்ன சேர்த்துக்கணும், நான் உலக கிறிஸ்தவர்கள் போதனையை நான் கொஞ்சம் இப்ப எடுத்துக்கணும். இது ரெண்டும் நான் மேட்ச் பண்ணும். இது எங்க நடந்துச்சு? போப்பு மார்க்கத்தில் நடந்துச்சு இல்லைங்களா? ரோமர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணோம். அதனாலதான் அங்க வந்து ரோமன் கிறிஸ்டியன்ஸ் என்ற ரோமன் ஹோலி ரோமன் எம்பையர்.
அதே போலதான் இன்னைக்கு சபையில வேதமானவர்கள் காணப்படும். நான் இங்க கொஞ்சமா நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது எல்லாமே என்னால சத்தியம் பேச முடியாது. அதே போல உலக கிறிஸ்துவ போதனைகளுக்கு என்ன பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை மாறி மாறி நம்ம என்ன பண்றோம் அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை இன்னைக்கு சபை நம்ம எழுந்து போயிட்டு இருக்கு நம்ம பார்க்கிறோம். முக்கியமான காரணம், நம்ம இன்னைக்கு வந்து படிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அவரோட ரைட்டிங்ஸ், இல்லைங்களா? இல்லைங்களா? ஏன்னா காரணம் என்னன்னா புரிஞ்சுக்க முடியல. புரியணும்னா நம்மளுக்கு அதுக்கு அதிக பிரயாசம் இல்லாமல் அது கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் மேன்மையான சத்தியம்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு, இல்லைங்களா? ஸோ அதை கூட நம்ம வாசிக்கலாம். சகோதரி இப்ப ஸ்லைட்ல போடுவாருங்க, வாசிங்க சிஸ்டர் ஸ்லைட்ல. ஸ்லைட்ல மட்டும் வாசிக்கலாம். ம். தெய்வீக பராமரிப்பு ம். இந்த காலங்களில் தேவனின் ஜனங்களுக்கு தெய்வீக திட்டத்தின் சுருக்கத்தையும், ம். தேவனுடைய ஜனங்கள் முன்பு ஒருபோதும் தங்கள் வசம் இல்லாத பைபிள் கோட்பாட்டுகளில் ம். விவரங்களையும் வழங்கியுள்ளது. ம். இந்த இது வேதாகம விவரங்களை வழங்குவதுதான் அந்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரைட்டிங்ஸ். 7ஆம் தூதன் காலப்பகுதியில அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து தட்டும் போது அந்த உணவை பராமரிக்கிறார், இல்லைங்களா? அந்த ரசல் பதரை வச்சுதான் அவர் யூஸ் பண்ணிருக்கிறார். பட் அந்த உணவை நம்மளுக்கு கொடுத்தது யாருங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான், இல்லைங்களா? வாசிங்க சிஸ்டரோட. இந்த வேதாகம பாடகங்கள் ம். எந்த உத்வேகத்தையும் கோராமல், அவை கொண்டிருக்கும் விஷயம் மற்றும் அவை வழங்கப்பட்ட நேரம் தொடர்பாக ம். நாம் நிச்சயமாக ஒரு தெய்வீக மேற்பார்வையை காணலாம். ம். நாம் அறுவடை காலத்தில் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்பவர்கள் ம். 1875 முதல் நாம் அதில் இருக்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அறுவடை காலப்பகுதியில தான் நம்ம இருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப அறுவடை காலப்பகுதியில் இருக்கிறோம்னு சொல்லும் போது இங்க யார் வந்திருக்கணும்? 1874 கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கணும். அவர் வந்து தான் சபைக்கு என்ன பண்ணணும்? போஷிக்கணும், இல்லைங்களா? அந்த போஷிப்பு இல்லாம சபைங்க இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இது நீங்க உதாரணத்துக்கு உலக கிறிஸ்தவர்கள் இருந்தா கூட அவர் வந்த பிறகுதான் அதிகமான வெளிச்சம் என்ன ஆயிடுச்சுங்க அவங்க மத்தியில வந்திருக்குது. ஆனா அதையும் காட்டிலும் வேதமானவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரைட்டிங்ஸ் வந்து அந்த ஒரு அழகான ஒரு நூதனமான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிறாருன்னு சொல்லும் போது நம்ம என்ன ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றாருன்னு சொல்றாருன்னா, அந்த அறுவடை காலத்தில் இருக்கிற நாம் யாரும் அதே பார்க்கிறேன்னு சொல்லும் போது அந்த 1875 முதலாம் நாம் அதில் இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை போகிறார். ரொம்ப என்ன சொல்ற, அந்த மனவாட்டி வகுப்பார்ல நானும் வந்துட்டுன்ற ஒரு விஷயத்தை அங்க பொறுத்தராரு நம்ம பார்க்கிறோம். வாசிங்க எப்படி தொடர்ந்து. ம். இந்த காலங்களில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஏராளமான ஆன்மீக உணவை பரிமாறுகிறார் ம். என்றும், ம். அவர் அவர்களின் ஊழியராக இருந்து ம். அவர்களுக்கு புதிய மற்றும் பழையவைகளை வெளிப்படுத்துவார் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். பாத்தீங்களா? ரொம்ப முக்கியமான சொல்றாருல, இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சகோதரர் ரசூல் எழுதினாலும் அதை எடுத்துன்னு போய் சபைக்கு கொடுக்குற வேலை யாருதுன்ற பாக்குறோம். யார் கொடுத்துருதுங்களா? அது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான், இல்லைங்களா? சோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஏன் இந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதோட தாற்பயம் இன்னும் நம்மளுக்கு புரியாத இருக்கு. டிஃபரன்சியேஷன் புரியல நம்மளுக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப பாருங்களேன், ஒரு சில, ஏன்னா நம்ம எக்லிஷியா நேரத்துல இவ்வளவு ஃப்ரீயா உங்கள்ட்ட பேசுறேன், வெளியே போனா இவ்வளவு ஃப்ரீயா பேச முடியாது, இல்லைங்களா? இப்ப ஒரு சில இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல நாங்க வசனத்தை மாத்திரம் தான் அப்படி நன்மை கரெக்ட், இல்லைங்களா? ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை வசனம் எடுக்கலாம்? ஒரு 20 வசனம் எடுத்துக்கலாங்களா உதாரணத்துக்கு? இந்த 20 வசனத்தை ஒரு சப்ஜெக்டா பேசணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் 1.5 hour? 20 வசனத்தை நம்ம படிச்சுட்டு போயினே இருக்கலாம் தானே? ஏன்னா அதுக்கு நம்ம இப்ப எக்ஸ்பிளேன், இப்ப அதுக்கு நான் என்னுடைய விளக்கத்தை கொடுத்த நான் யார் ஆயிடுவேன்? அதுக்கு நான் விளக்கத்தை கொடுத்த என்ன ஆயிடுவேன்? அப்ப என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நீங்க சபையில இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது, வசனத்தை ஒண்டிதான் நாங்க படிக்கிறோம்னு சொல்லும் போது ஒரே வசனத்தை படிச்சுட்டு போறது தான் கரெக்ட். அந்த வசனத்தை படிச்சுட்டு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன்ல, அப்ப அது யாரோட கருத்து? அதை ஒண்டி நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றோம்? ஆனா உண்மையான சத்தியம் ஏற்கனவே நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலியமா தான் சத்தியத்தை அறிந்து ஞானஸ்தானம் படித்திருக்கிறோம். அதோட அதோட லிங்க் என்ன பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு விட்டு போயிருக்கிறது. காரணம் என்ன? சபைக்கு சுய திருப்தி ஆக மாட்டுது.
அதாவது சாதகமா இருக்கிற விஷயத்த சபை இன்னைக்கு எடுத்துக்கொள்ளாச்சு, எனக்கு இது சாதகம் அல்ல. இதனால என்ன ஆகுதுங்க? சபையில ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன் ப்ராப்ளம்ஸ் வருது? இன்னும் மாம்சம் அங்க வளர்ந்துருக்குதுன்றாருங்க அந்த இடத்துல. மாம்சம் உச்சக்கட்ட நிலைமையில இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது இல்லைங்களா? அப்ப சாதகம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சபைகளை கொண்டு வரும்போது தான் சபை பரிசுத்தமாக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்கள் என்று. அப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம், அதனால சொல்றாரு இந்த சத்தியம் என்னது பழமையானவைகளும் புதியவன. பழமைன்னு சொல்லும் போது இது ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் பேசின காலப்பகுதியில் இருக்கிற சத்தியத்தை தான் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்றாரு இல்லைங்களா? அதுல வரப்போற விஷயங்களை கூட நம்மளுக்கு சில தீர்க்க தரிசனங்களை நம்மளுக்கு புரிய வைக்கிறார் இல்லைங்களா? சோ அதை தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இந்த விஷயங்களை அங்கீகரிக்கும் அனைவருக்கும் ம் இந்த வேதாகம பாடங்கள் அந்த வாக்குறுதியின் நிறைவேற்றத்துடன் அடையாளம் காணப்பட்டதாக அங்கீகரிக்க வேண்டும் இல்லைங்களா? சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்ல சத்தியத்தில் மனவாட்டி வகுப்பாரன்னு சொல்லும் போது இதை நம்ம அங்கீகரிக்க வேண்டும். அதுலயும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்டரா படிச்சாதான் நம்மளுக்கு அது கிளியரா புரியும். அப்பதான் நிக்க முடியும். இதை நம்ம இப்போ எப்படி நம்ம பேர் சபையில இருக்கும்போது ஒரு வசனத்தை வச்சு நம்ம விளையாடணும் இல்லைங்களா? இப்ப யாருன்னா ஒரு வசனத்தை கொடுக்கும்போது அந்த வசனத்துக்கு நம்ம வேற விதமா கூட பேசுறோம். ஒரு வசனத்தை எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி பேசலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அதே போலதான் சிலர் இந்த வால்யூம்ஸை கூட வச்சு ட்விஸ்ட் பண்ண பேச ஆரம்பிச்சிடுவாங்கன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம நினைவுல கொடுக்கணும். நம்ம அடுத்த ஸ்லைட் கூட போடுவோம். ம் தற்போதைய உண்மையின் அற்புதமான ஒளி என்பது கர்த்தரின் முன்னறிவின் செயலாக இருக்கிறது என்பதை மறுப்பது யூத யுகத்தில் அறுவடை கால ஒளியோ மிக பெரிய சீர்திருத்த காலத்தில் ஏற்பட்ட குறைந்த ஒளியோ போல இல்லை என்று மறுப்பதாகும். பாத்தீங்களா? ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. எப்படி யூத யுகத்தில் கர்த்தர் வந்திருக்கும் போது அங்க ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொல்றாரு? உங்க மத்தியில யார் இருக்கு, உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அறியாது இருக்கிறீங்கன்றாரு இல்லைங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஒளி அங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அறுவடை கால பகுதியில வந்திருக்கிறது இன்னைக்கு யார் அறிய மாட்டாங்கன்னு சொல்லும் போது உலக கிறிஸ்தவர்கள் அறிய மாட்டார்கள். அப்ப அவர் வந்திருக்கிற முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சபைக்கு கொடுக்கிற சத்தியத்தை என்ன பண்ணும், போஷிக்கணும். அந்த சத்தியத்தை நம்ம மறுதளிக்கிறேன்னு சொல்லும் போது அன்பானவர்களே, யூத அறுவடை கால பகுதியில் என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு நமக்கும் அங்க நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பாக்குறோம். வாசிங்க. இவ்வாறு மறுப்பது நாம் இச்சதாப்தத்தின் அறுவடை காலத்தில் வாழ்கிறோம் என்ற உண்மையையும் அந்த காலத்தில் கர்த்தர் தனது ஜனங்களுக்கு உறுதிப்படுத்திய ஆதரவையும் ஏற்ற கால போஜனம் புதியதும் பழையதும் என்பவற்றை அவரது கண்காணிப்பின் கீழ் புதிதாக முன்வைக்கும் செயலையும் மறுப்பதற்கு சமமாகும். சிம்பிளா சொல்ற இவ்விட சத்தியத்தை நம்ம மறுக்கிறதுக்கு இந்த டிவைன் பிளான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இன்னைக்கு எழுந்துட்டு இருக்கிறோம். இந்த டிவைன் பிளானோட தொலைநோக்கு பார்வையை நம்ம என்ன பண்றோம் அன்பானவர்களே, நம்ம எழுந்துட்டு இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இவ்வளோ விஷயங்கள் சபைக்கு இன்னைக்கு இப்ப இவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற தற்காலிகமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் இல்லைங்களா? இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே சொல்யூஷன். இது யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விழுந்து போன தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது சகோதர சகோதரர்கள் வழியாக அது வழி வந்திருந்தாலும் நம்ம என்ன விழுந்துட்டு இருக்கிறோம்னா அந்த ஒளியின் தூதன் என்ன பண்ணிருக்கிறான் இல்லைங்களா? அந்த இன்ஃபுளுன்ஸ், அந்த விழுந்து போன தூதர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இன்னைக்கு சபை மேல இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஒரே சேஃப் கோர்ஸ் என்று அன்பானவர்களே, நாம் அந்த ரைட்டிங்ஸ் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க பரிசுத்தமான அந்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த வெளிச்சங்கள், அந்த நுணுக்கங்களில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இன்ட்ரடக்ஷன் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அப்ப சபையோட காரியங்கள் என்ன, அப்ப சபை என்னன்ற ஒரு விஷயத்த ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் பெருசா போயிடுச்சு, மன்னிக்கணும். பட் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சபைன்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் 2-3 பேர் எங்க இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில நான் இருக்கிறேன்ற ஒரு விஷயத்த சொல்றார். அப்ப சபை என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், இது மறுபடியும் சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள ஒரு சபையாக இருக்குது, அடிமைத்தனத்துல இல்ல. அப்ப சபை என்பது ரொம்ப அருமையா என்ன சொல்றாருன்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 35-34ல சபையோட முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பானவர்களே, சொசைட்டி ஆஃப் என்கரேஜஸ் என்றார். அதாவது சபை என்பது ஒவ்வொருத்தரும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குதுன்றார். என்னதுங்களா? சபை என்பது என்னங்களா? ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அதை கூட வாசிக்கலாம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
எபிரேயர் 10:25 ம் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் 24 சாரி மன்னிக்கணும் 24 மேலும் அன்புக்கும் நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ம் ஒருவரை ஒருவர் கவனித்து. பாத்தீங்களா? அப்ப சபை என்பது சொசைட்டி ஆஃப் என்கரேஜஸ்னா, இந்த ஒரு சபை ஊக்குவிக்கிறதுனா ஒருவரை நம்ம என்ன பண்ணோம், கவனித்து அன்புக்கும் நற்கிரியைக்கு ஏவப்படும்படி செய்யக்கூடியது தான் சபைன்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அநேக நேரத்தில் நம்ம ஒரு போதக மூலியமாகத்தான் சபையை நடத்தக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம வந்துடும் அன்பானவர்களே. அப்படி இல்லை. அப்ப என்ன சபைனா இப்போ ஒவ்வொரு அங்கத்தினரும் அந்த அதாவது சிலருக்கு சபையில பலவீனமாக இருப்பார்கள், சிலர் பலவீனமாக இருக்கிறார்கள். இல்ல இவங்களை எல்லாருமே ஊக்குவிச்சு கொண்டு போறது, இவங்களையும் நற்கிரியை செய்யறதுக்கு என்ன பண்றது, தூண்டுதல் செய்யறது. அப்ப இது என்ன கொண்டு வரும், இப்படி செய்யும் போது சபை என்ன வரும்னா, சபையில யாருமே பெரியவங்க சின்னவங்கன்ற ஒரு நிலைமை வந்துடாது. சபையில எப்படி இருக்கும், சபைன்றது என்ன இருக்கும், ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சமரசமாக சரிசமமாக என்ன இருக்கும், அது இங்க இருக்கும்னு சொல்லும் போது, இப்படி இருந்தா எப்படி இருக்கும் சபைகள்? சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். சபையில ஈக்குவாலிட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதேதான் தேவனோட ராஜ்யம் இருக்க போகுது இல்லைங்களா? அங்கேயே அந்த குவாலிட்டி தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா, இன்னைக்கு உண்மை சத்தியத்தை கொடுத்த நம்ம கிட்ட எப்படிப்பட்ட ஒரு ஈக்குவாலிட்டி எதிர்பார்ப்பார் அன்பானவர்கள் நம்ம பார்க்கிறோம். இதுதான் சொல்றாரு ரொம்ப முக்கியமாக. இப்ப கூடுகிற முக்கியமான ஒரு நோக்கத்தை கூட கொடுக்குறாருங்க. கூடுகிற முக்கியமான ஒரு நோக்கம் இது எதுக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் அன்பானவர்கள், இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். பட் சில நேரத்தில் அந்த நுணுக்கங்கள் பேசும்போது இன்னும் அதை ரீச் ஆகும் நம்ம பார்க்கணும். அப்ப கூடுகிற நோக்கம் என்ன? கூடுகிற நோக்கம்ன்றது பிரதர் ரசல் ரொம்ப அருமையா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நீங்க இன்னும் அந்த பழக்கத்தை பண்ணிடாதீங்கன்றாரு. என்ன பழக்கத்தை? ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணின்னு இங்க நீங்க நில்லி பேசுறதும், நீங்க எல்லாம் உட்காந்து கேட்கறதும், இந்த பழக்கத்தை நீங்க பண்ணிடாதீங்கன்றாரு. இது லீஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மீட்டிங், அதாவது கூடுகையிலையும் லாபம் கொடுக்காத இதுன்றாரு. கூடுகைன்றாரு. இது என்னது? கூடுகையில நிறைய கூடுகை இருக்குது, இது லாபம் கொடுக்காத ஒரு கூடுகைன்றது தான் அவங்க என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிருந்தா, பொதுவாக எப்படி ஒரு சோசியல் மீடியாவை பார்த்து வீவர்ஸ் ஆயிடுறோம் தெரியுங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கு சபையில என்ன ஆயிட்டு இருக்குது. ஒரு ஒரு அவ்வளவுதான். ஓ அப்படியா, ஒரு சப்ஜெக்டா, இதுல எந்த ஒரு வளர்ச்சியும் காணப்படும். அப்ப கூடுகையோட முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, எபேசியர் 4:12-13 கூட தமிழ்ல 11 இருந்து வாசிங்க, இங்கிலீஷ்ல 12-13 வரும். தமிழ்ல 11 இருந்து எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரரை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பாத்தீங்களா? அப்ப கூடுகையோட முக்கியமான ஒரு நோக்கம் என்ன, மீட்டிங்ஸோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, அந்த கிறிஸ்துக்குள்ளாக அந்த நிறைவான ஒரு புருஷராக இருக்கும்படிக்கு விசுவாசத்தில், இல்லைங்களா? விசுவாசத்தில் அந்த கிறிஸ்துக்குள்ள அந்த நிறைவான ஒரு நிலைமைக்கு வர மட்டும் இங்க சபையானது என்ன ஆகுதுங்களா, என்ன ஆகுதுங்களா? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு, இல்லைங்களா? அப்ப இங்க பரிசுத்தவான்கள் என்ன, அப்ப எக்லிஷா என்பது நம்ம இடத்துல ஒரு கூடுகிறன்னு சொல்லும் போது, இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் பர்ஃபெக்ட். இது ஒரு பரிபூர்ணமான ஒரு இடம் அல்ல. பரிபூர்ணம் ஆகிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிற நாம் எல்லாமே என்ன இல்லை, பரிபூர்ணர்கள் அல்ல, பரிபூர்ணம் ஆகிறதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்கிறோம். அப்ப பிரச்சனை எங்க இருக்கு அதிகமா? நம்ம கிட்ட தான் இருக்கும். கஷ்டமும் துக்கமும் கண்ணீரும் சந்தோஷம் வாக்குவாதம் பொறாமை எல்லாம் எங்க இருக்கும்? காரணம் எங்க பரிசுத்தம் ஆகுது, இல்லைங்களா? இந்த தெளிவு நமக்கு இருக்கணும்ன்ற, இந்த தெளிவு இருந்தா நம்ம சபைகளுக்குள்ள விரிசல்கள் வராது, கூடுகை இன்னும் அதிகரிக்கும்ன்றாரு. அதிகரிக்கணும்னு சொல்லும் போது அது உற்சாகம், சபைக்கு இருக்கிற அந்த ஒரு உற்சாகம் அதிகரிக்கணும்ன்றாருங்க. அது எப்ப மட்டும் சொல்றாரு? அந்த விசுவாசத்தில் நாம் ஒருமை, அந்த அந்த இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா சொல்றாரு. verse 13 போடுங்க. தமிழ் கன்னடத்துல பரவாயில்ல, படிங்க சிஸ்டர், அதை கண்டினியூ பண்ணுங்க. அந்த till we all come in the unity of faith and of the knowledge of the Son of God unto a perfect man. அதான் சொல்றாருன்னா, அந்த கிறிஸ்துவின் அந்த ஒரு யூனிட்டிக்குள்ள நம்ம அந்த விசுவாசத்தின் யூனிட்டிக்குள்ள வளரணும்னா, அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வர மட்டும் இங்க சபை என்ன ஆகப்படும்னா சீர்பொருந்துதல் படும். இதுதான் மீட்டிங்கோட முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸோ அப்ப எப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் சபையில இருந்தால் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லும் போது, சகோதரர் 6வது வால்யூம்ல எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, சாட்சி கூட்டங்களை பத்தி எழுதுறாரு. டெஸ்டிமனி மீட்டிங்.
நான் சீக்கிரம் முடிச்சிடுறேங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 5384 என்ன அருமையா எழுதுறாருன்னா, இந்த சாட்சி கூட்டங்கள் வந்து நம்ம தற்காலிகமாக மேபி இந்த கடந்த வாரத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இல்லைங்களா, கடந்த வாரத்துல தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக தேவன் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்தின்னு வந்தார், எப்படி இதெல்லாம் பாடுகள்ல உபத்திரத்துல எனக்கு ஆறுதல் செஞ்சுட்டு வந்தார், அதை வந்து சபையில பகிர்ந்து கொள்ள சொல்றாரு. பகிர்ந்து கொள்ள சொல்லும் போது என்ன ஆகும்னா, இப்ப நான் இங்க பகிர்ந்து கொள்றேன்னா இன்னொரு இடத்துல அங்கத்துல இருந்து யாருன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து கொள்வாங்க. பகிர்ந்து கொள்ளும் போது ரெண்டு பக்கம் என்ன இருக்குதுங்களா, அந்த தாக்கம் அதிகமா இருக்குமா, எஃபெக்ட் அதிகமா இருக்குமா. ஆனா சப்ஜெக்ட் பேசும்போது எப்படி இருக்கும், இங்க ஒன் மேன் ஷோ, அவ்வளவுதான். நான் ஒண்டி பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டீங்களா கேட்கலையா, இல்ல உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா. ஸோ அது அது இங்க வந்து ஒன் மேன் ஷோ ஆயிடும் இல்லைங்களா. அப்ப என்ன சொல்றேன்னா, சாட்சி கூட்டங்கள் வந்து தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலையும் சத்தியத்தில் வழிநடத்தலாறு வந்து இது ரொம்ப வந்து சபையில சகோதர இண்டிவிஜுவல் வளர்றதுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இருக்குன்றாருங்க. வசனத்தை கூட வாசிங்க பாருங்க. ஏன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்றது சொல்லும் போது 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 to 4 வசனங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் ம் இரக்கங்களின் பிதாவும் ம் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே பாத்தீங்களா, இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலை தரக்கூடிய ஒரு தேவனா இருக்கிற நாம் கண்டினியூ பண்ணுங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே ம் எந்த ம் உபத்திரவத்திலாகிலும் அகப்படுவதற்கு அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி பாத்தீங்களா, ஒருத்தர் சபையில உபத்திரவங்கள் அகப்பட்டிருப்பார்கள், இவங்களுக்கு யார் ஆறுதல் செய்ய முடியும். அப்ப இப்படிப்பட்ட கூடுகள் இருக்கும்போது அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க இல்லைங்களா, எக்ஸ்பீரியன்சஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எழுதும் போது அப்ப இவங்க மைண்ட்ல என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா, அன்பானவர்களே, அவங்களே வழிநடத்த தேவன் என்னையோ ஒரு வழிநடத்தக்கூடியவர்களாக அவர் இருப்பார். அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு வழிநடத்தின தேவன் அதே ஆறுதலின் தேவன் இரக்கத்தின் தேவன் பலப்படுத்தக்கூடிய ஒரு தேவன் நம்மையும் வழிநடத்துவார். இந்த உபத்திரமும் இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு நிலைமை சபையில் இங்க பலப்படும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ பாருங்க, இப்ப இதெல்லாம் பிராக்டிகலா அப்ளை பண்ணும்போது சபையில் எப்படி இருக்கும். அதாவது நீங்க இப்படி சொல்லும் போது உலக கிறிஸ்தவர்கள் நிலைமைக்கு போயிடாதீங்க. அங்க வந்து அவங்களுடைய நோக்கமே வேற, இங்க நம்ம வந்திருக்கிற ஒரு நோக்கம் வந்து ஒரு வெவ்வேறு. ரெண்டாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் சபைக்கு எது ஆரோக்கியம் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரேயர் மீட்டிங்ஸ், ஜப கூட்டம் பத்தி பேசுறாருங்க. இந்த ஜப கூட்டத்தை வந்து நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கூடுகும் போது ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கோரிக்கைகளுக்கு ஜெபம் பண்ணலாம். ஏன்னா ஆதி சபையில பேதுருவ சிறையில பிடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணாங்க, அந்த சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க, இரவு முழுதும் ஜெபம் பண்ணாங்க இல்லைங்களா. அப்ப சபையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஜெப கூடுகை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா நம்ம என்ன பண்ணிடுவோம், சப்ஜெக்ட் முடிச்சுட்டு பிரதர் யார் லீட் பண்ணி மஞ்சு பிரதர் இல்ல வந்து என்ன சொல்லுவார், உங்களை இந்த மாதிரி சிக்காக்கிற பிரதர்களையும் மற்ற பேர் உங்க ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள். வெளியே போயிருந்தா நான் மறத்து கொள்றது அவ்வளவுதான் இல்லைங்களா. ஸோ அப்ப என்ன பண்ண ரொம்ப முக்கியமானது அதான் சொல்றோம். பட் இந்த மாதிரி கூடுகை நம்ம சேர்ந்து சபையாக சேர்ந்து சேர்க்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்குன்றாருங்க. அடுத்தது அடுத்தது எப்படி சொல்றாருன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சபைக்கு ஏற்ற போதனைகள் நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இன்னைக்கு பேசினுக்கிற போதனை யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா, நிஜமா இருக்குங்களா இல்லைங்களா. அப்ப இந்த போதனைனால உங்களுக்குள்ள நான் ஒரு பிரச்சனையை உண்டு பண்றேனா, இல்ல ஒரு ஒருமைப்பாட்டை உண்டு பண்றேனா. இப்போ இன்ட்ரடக்ஷன் அவ்வளவு பெருசா போச்சு இல்லைங்களா, இன்ட்ரடக்ஷன்ல சாதாரணமா பேசப்படல, அப்படிதான் இருக்குது சப்ஜெக்ட் இல்லைங்களா. அவ்வளோ பேசுனேன், உங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறேன்னா இல்ல ஒற்றுமையை உண்டு பண்றேனா. பிரச்சனை என்ன பிரச்சனையோட தெளிவு இருக்கு இல்லைங்களா. இதோட இதோட ரிசல்ட் என்ன, தெளிவுக்கு தெளிவோட ரிசல்ட் என்ன, ஒற்றுமை. ஒரே சரிகிரமாக நம்மள என்ன பண்றோம், இப்படிதான் எல்டர்ஸோட சப்ஜெக்ட் இருக்கணும்ன்றாரு. ஏன் அப்படி சுத்தி வலிச்சு போறோம், அப்பதான் புரியும். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன், அப்ப சபையோட மூப்பர்கள் கொடுக்கக்கூடிய வேத பாடங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, இட் should be unified and connected lesson என்றாரு. அதாவது சபையில கொடுக்கக்கூடிய பாடங்கள் வந்து இவங்களை அப்படியே கனெக்ட் பண்ணுன்றாரு. ஒரு யூனிஃபைட்னா ஒரு ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய பாடங்கள், அந்த பாடங்கள் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத ஒரு பாடங்கள் தான் என்ன பண்ணணும் அன்பானவர்களே, இது சபையில செய்யணும்ன்றாருங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த சபை மூப்பர்கள் இன்றைக்கு மறுக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மறுக்கிறதுல இதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க அவங்களோட சுயநலத்துக்காக. எந்த ஒரு விஷயம் சொல்றாரு பாத்தீங்கன்னா, மத்தேயு 18 அதிகாரம் 15 to 17 வசனம் மட்டும் வாசிங்க.
18 15 17. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அந்நியனை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. பாத்தீங்களா, இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு சபையில இக்னோர் பண்ணணும்ன்றாருங்க. இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சபையில பிரச்சனைகள் வருது, ஏதோ ஒரு விஷயங்கள் சகோதரர் விழுந்து போறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம இமீடியட்டா என்ன பண்ணிடுறோம்னா, ஒருவேளை அந்த சகோதரன் எனக்கு சாதகமா இருந்தா நான் அவர் என்ன பண்ணிக்குவேன், எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துருவேன். ஒருவேளை அந்த சகோதரன் இவ்வளவு நாள் எனக்கு சாதகம் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், ஆப்போசிட்டா தான் மாற முடியும். இன்னைக்கு கம்பெனியில் கூட அப்படிதான் பண்றாங்க. நல்ல ஒரு கிரிட்டிக்கலான ரிசோர்ஸ் இருந்தா எக்ஸ்ட்ரா காசு கூட கொடுத்து என்ன பண்றாங்க, ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை ஏதோ தானமா அப்படி இருந்தோம்னா அவங்களால எந்த யூஸ் இல்லைன்னு என்ன பண்ணிடுறாங்க, வெளியே நீ விட்டு போனாலும் போதுன்ற ஒரு நிலைமைக்கு. ஆனா சபையில அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க அன்பானவர்கள். என்ன ஆயிடுனா, சபையில தாழ்வு கீழேன்ற ஒரு விஷயங்கள் வந்துடும். அதாவது சகோதர சகோதரிகள் யார் கொஞ்சம் வசதியா இருக்காங்களோ, இவங்க ஒருவேளை பிரச்சனை ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கிட்ட பிரச்சனை பண்றாங்க, சபையில ஒரு ஏழ்மையா இருக்கிற சகோதரர் பிரச்சனை பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் நிக்கணும், எந்த ரூல் ஃபாலோ பண்ணணும், மத்தேயு 18ஆம் அதிகாரம் ஃபாலோ பண்ணுன்றாரு. இது பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு வேலைன்னா எல்டர்ஸ். ஆனா சகோதரர் எழுதும்போது ரொம்ப அருமையா எழுதுறாருன்னா, இதை வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பிரதர் எழுதுறாரு. The most advanced professed Christians are ignoring என்றாருங்க. அதாவது சத்தியத்தில் அதிகமாக அந்த ஒரு மெச்சூரிட்டியை பெற்றவர்கள் இந்த விஷயத்தை சபையில பயன்படுத்த மாட்டாங்க. காரணம் என்ன இல்லைங்களா? சோ அந்த ஒரு நிலைமை பாருங்க. ஜென்ரலாக சொல்லும் போது இங்க ஒருத்தர் சபையில வசதியா பணக்காரா இருக்கிறார், அவரோ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். இந்த இடத்துல சகோதரன் சகோதரி வந்து ஏழ்மையா இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா 2 பேர்கிட்டயும் பிரச்சனை இருக்குது. யாரை நம்ம சமாளிப்போம் அதிகமா? ஏன் 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 பணக்காரன் ஏன் ஏழையை சமாளிக்க கூடாது நம்ம? சபைக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான், இல்லைங்களா? இன்னைக்கு எது காணப்படுது சபையில? இப்படிதான் இருக்குது அன்பானவர்களே. இதனால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிவினைகள் தான் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். அதனால எல்டர்ஸோட முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிஃபைட் அண்ட் கனெக்டட் லெசன். அதாவது அவங்கள ஒருமைப்பாட்டுக்குள்ள கூட வருதுதான், அவங்கள ஒரு கனெக்டாக வச்சுட்டு இருக்கணும். அடிமைத்தனத்துல சுயாதீனத்தை கொடுத்து கனெக்டாக அவங்கள வச்சுட்டு இருக்கிற ஒரு தான் எல்டர்ஸ் எடுக்கக்கூடிய பாடங்களாக இருக்கணும். அடுத்தது என்ன ஸ்டடிஸ் சபைக்கு தேவைன்றார் பாத்தீங்கன்னா, முக்கியமானது தேவையானது வந்து வால்யூம் ஸ்டடிஸ். அதுல வால்யூம் ஸ்டடிஸ்ல ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாருன்னா பெரியன் ஸ்டடிஸ், இல்லைங்களா? பெரியன் ஸ்டடிஸ்ல தான் என்ன பண்ண முடியும், எல்லாரும் கலந்து கொள்ள முடியும்ன்றாருங்க. இன்னும் ஆரோக்கியமாக சில ஸ்டடிஸை பத்தி பேசும்போது டாபிக்கல் ஸ்டடிஸ், ஒரு தலைப்பின் கீழ் படிக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றாருங்க. உதாரணத்துக்கு சோல், இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி ஸ்டடிஸ் எல்லாம் என்ன பண்ணோம், சபையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றாருங்க. இந்த மாதிரி ஸ்டடிஸ் சபையில பண்ணும் போது வெறும் இங்க இருக்கிற ஸ்பீக்கர் மாத்திரம் என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. சபையில இருக்கிற சக அங்கத்தினர் என்ன பண்ணுவாங்க, பேசும்போது அப்ப இப்ப நான் அங்க பின்னாடி உட்காந்து பேசும்போது இப்ப எனக்கு என்ன தோணும், என்னையும் ஒரு சபையில யாரா மதிக்கிறாங்க, அங்கத்தினரை மதிக்கிறாங்க, இந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள அது கண்டிப்பாக வரும். அப்பதான் எனக்கு என்னன்னா, ஓ நானும் வளரணுமா, நானும் இன்னும் கிறிஸ்துக்குள்ள அதிகமாக வளரணுமான்றாரு சொல்லாருங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 4122, ரீப்ரிண்ட் நம்பர் 4122 பேராகிராஃப் 5 என்ன எழுதுறாரு பாத்தீங்கன்னா, even the humblest shall think for himself, thus develop an individual faith and character. அதான் ரொம்ப என்னன்னா, சபையில தாழ்மை அதாவது தாழ்வுணவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டடிஸ் அவங்க பங்கு கொள்ளும் போது தன்னை என்னன்னு பண்ணுவாங்கன்னா, ஓ எனக்கும் இந்த சபையில என்ன இருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னையும் விசுவாசத்துக்குள்ள என்னோட குணலட்சணத்தை மாறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அதை நான் பயன்படுத்தின்னு இருக்கிறோம், அந்த நிலைமைக்கு சகோதர சகோதரிகள் வந்துருவாங்கன்றாரு. இதை செய்யும் போது என்ன சொல்றாருன்னா, வால்யூம்ஸ் 5th 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 263 இங்கிலீஷ்ல அதுல என்ன சொல்ல, இப்படி செய்யும் போது சபைகள்ல வந்து கிளெரிக்கலிசம் இருக்காதுன்றாருங்க. என்னதுங்களா? கிளர்ஜி சிஸ்டம். கிளர்ஜி சிஸ்டம்னா என்ன? வேற யார் மாத்திரம் தான் இங்க சபையை வழி நடத்த முடியும்?
மூப்பர்கள் டீக்கன்ஸ் அந்த சிஸ்டம் இங்க இருக்காதீங்க. என்னன்னா ஒரு சரிசமமாக அந்த ஒரு நிலைமைகளுக்குள்ள சபை வந்துரும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது வந்து இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ்ல வந்து நம்முடைய பங்கு அதிகம் தேவைன்றாருங்க, சபையோட மக்களுடைய பங்கு. அதாவது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாசியன் 6 chapter verse 6. மேலும் திருவசனத்தின் உபதேசிக்கிறவன் ம் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பாத்தீங்களா, திருவசனத்தை உபதேசிக்கிறவன் சகல நன்மைகள் என்ன பண்ணும், பகிர்ந்துக்குள்ள. இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு போதனை பண்றேன்னா, மாணவர்களே, அந்த கேட்டிருக்கிற நீங்களும் என்ன பண்ணணும், எனக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கணுன்ற. இப்ப நான் இப்ப இன்னைக்கு உங்க மத்தியில சப்ஜெக்ட் பேசிட்டு போறேன். நீங்க என்ன நன்மைகள் எனக்கு செய்யணும், பேசி முடிச்சிட்ட பிறகு என்ன செய்யலாம்? நீங்க ஒரு டீ காஃபி குடிப்பீங்கல்ல? டீ காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கும், அது கண்டிப்பா இல்லைங்களா? ஆனா என்ன நன்மைகள் செய்யணும்? ஆனா இந்த இடத்துல என்ன எழுதுற பிரதர் எழுதுறாரு, இந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது அன்பானவர்கள் எதுக்கு எழுதுறாருன்னா, இந்த நன்மைகள் என்னது வெறும் பணத்தையும் சகாயம் செய்யறது மாத்திரமல்ல, நீங்க பெற்றிருக்கிற அந்த வார்த்தையின் மூலியமா நன்மைகளை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கன்றது. என்னதுங்களா? நான் என்ன பெற்றுக்கிறேன் சத்தியத்தை இந்த நாள் அதை நீ பகிர்ந்து கொள்ளு. அப்ப இங்க டபுள் சைடு எஃபெக்ட் இருக்கும்ன்றாருங்க. அப்ப இங்க என்ன, அந்த ஒன் சைடு எஃபெக்ட் இங்க இருக்காதுன்றாருங்க. அதனால அது மாத்திரமல்ல, நம்மளோட வாயினால நம்ம அறிக்கையிடுறோம்ன்றாருங்க இல்லைங்களா? ரோமர் 10:10 கூட வாசிக்கிறோம் இல்லைங்களா? இருதயத்தினால நீதி உண்டாக்கும்படி நம்ம வாயினால் என்ன அறிக்கையிடுறோம், அவரோட ரட்சிப்பை நம்ம அறிக்கையிடுற ஒரு தருணமே இப்படிப்பட்ட ஒரு பெரியன் ஸ்டடிஸ் சபைக்குள்ள இருக்கிறது ரொம்ப பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறதுனா அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமானது, சில ஊழியத்தை வந்து வெவ்வேறு ஊழியங்கள் சபையில வச்சிருக்கிறார் இல்லைங்களா? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கூட வாசிங்க. சபையோட காரியங்களில் 1 கொரிந்தியர் 12:29. எல்லாரும் அப்போஸ்தலர் அல்லவா? ம் எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? ம் எல்லாரும் போதகர்களா? ம் எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? ம் எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? ம் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? ம் எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? ம் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். பாத்தீங்களா? இப்ப இருக்க முக்கியமான வரங்கள்னா ஒரு 8 வரங்களை பத்தி அங்க பேசுறாங்க. இந்த 8 ஊழியங்கள்லாம் சபையில காணப்படும். ஏன் 8 ஊழியங்கள் சபையில காணப்படும் சொல்லும் போது, சபை அப்பதான் பலன் அடையணும்ன்றாரு. என்னதுங்களா? சபை அப்பதான் பலன் அடையும், சகோதர சகோதரிகள் பலன் அடைவார்கள் என்று. பட் பெரும்பாலும் நம்ம இதுல இந்த 8 ஊழியங்கள்ல நம்ம எது அதிகமா நம்ம விரும்புறோம்னு சொல்லும் போது, நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், அந்த போதக ஊழியத்தை தான் நம்ம விரும்புவோம். ஆனா வெவ்வேறு ஊழியங்கள் என்ன பண்ணிருக்கிறார் தேவன் அங்க வைத்திருக்கிறாருன்றாருங்க. அடுத்தது சபையோட காரியங்களை ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றேன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் எல்டர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, வால்யூம்ல 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 281ல, ஈச் எக்லிஷியா should thus be a theological seminary from which efficient teachers would continually be going forth through wider field of service. சிம்பிளா சொல்றாருன்னா, ஒவ்வொரு எக்லிஷியாலையும் வந்து மூப்பர்களை அதிகப்படுத்துன்றாரு. அப்ப மூப்பர்களை அதிகப்படுத்தணும்னா, இந்த எக்லிஷா என்பது என்ன, ஒரு தியோலாஜிக்கல் செமினரி. தியோலாஜிக்கல் செமினரினா என்ன, கேட்டு போறவங்க அங்க யாரும் உட்கார மாட்டாங்க. இவங்க படிச்சுட்டு இவங்களை வந்து தயாரிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க வெளியே போவோம். அதுதான் வந்து எக்லிஷான்றாருங்க. அப்ப என்ன பண்ணா, சபையில அதிகமான மூப்பர்கள் வந்து தேவைப்படுது, ரொம்ப முக்கியன்றாரு. ஏன்னா நம்ம 8 ஊழியங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 8 ஊழியங்களுக்கும் இப்படியாக தேவைப்படுதுன்றாருங்க. அடுத்தது சபையோட காரியங்கள் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, ஒழுங்குமுறைகள், அப்புறமா வந்து சபைக்கு சப்போர்ட், அப்போ அட்மானிஷன்ஸ், அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும்ன்றாருங்க. அது எங்க சொல்றாரு பார்த்தீங்கன்னா, வசனத்தை நீங்க எழுதிக்கங்க. 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதுல ஒரு சில வசனங்கள் ஒண்டி வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ல இருந்து 15 மட்டும் வாசிங்க. மேலும் சகோதரரே, ம் நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறதென்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், ம் திடனற்றவர்களை தேற்றுங்கள், ம் பலவினரை தாங்குங்கள், ம் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இல்லைங்களா? அப்ப சபையோட முக்கியமான காரியங்கள் என்ன, ஒழுங்கில்லாதவர்களை என்ன பண்ணணுமா, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணுமா, திடனற்றவர்களை தேற்றுங்கள், அப்புறமா எல்லாரும் முன்பாக சாந்தமாக இருக்கணும் என்ற ஒரு விஷயத்து ரொம்ப முக்கியமானது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பானவர்களே, இந்த காரியத்தை வந்து சபையில நம்ம செய்யணுன்றாருங்க. பெரும்பாலும் இந்த காரியத்தை வந்து இன்னைக்கு நம்ம கவனிக்கிறதுல காரணம் என்னன்னு இது வந்து டபுள் எஃபெக்ட்ன்றாரு இங்கேயும். இப்போ ஒழுங்கில்லாதவர்களுக்கு நான் முன்னாடி ஒருத்தர் ஒரு அட்வைஸ் பண்ணுன்னு சொல்லும் போது, என்னைய நான் எந்த நிலைமையில தான் நம்ம பார்க்கணும்,
நானும் ஒழுங்குதளவில் தான் இருந்திருக்கிறேன், பாவியாக இருந்திருக்கேன். இப்படித்தான் நம்ம பேசி என்ன பண்ணோம், சபையை தேற்றணுன்றாருங்க, பலப்படுத்தணுன்றாருங்க, இல்லைங்களா? சோ அதுல இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 15:1. ரோமர் 15:1. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பாத்தீங்களா, நமக்கே பிரியமை நடவாமல் பலவீனர்களுடைய பலனை என்ன பண்ணுமா, தாங்கும்ன்ற ஒரு விஷயத்த இங்க பாக்குறோம். இது வந்து சப்போர்ட், அந்த எக்லிஷாக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட், நம்ம இது பண்ணணும் நம்ம பாக்குறோம். அடுத்தது ஒழுங்குன்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நம்ம பிரசங்கி 5:1 நம்ம வாசிப்போம் இல்லைங்களா, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை நீ காத்துக்கொள், இல்லைங்களா? ஏன்னா மோசையை கூட சொல்லும் போது நீ என்ன பண்ணி நிக்கிற இடம்னா அதுங்களா பரிசுத்தமான இடம்ன்ற ஒரு எச்சரிக்கையை தேவனாக பண்றார். அப்ப இது என்ன, அப்ப எப்படி இந்த ஒழுங்கு உள்ளே நம்ம கொண்டு வரணும்னு சொல்லும் போது, அன்பானவர்களே, நம்ம தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா இங்க சபையில நம்ம என்ன பண்ணோம்னா, சகோதர சகோதரர்களுடைய உரிமையும் மனசாட்சியும் மதிக்க கத்துக்கணும்ன்றாருங்க. என்னதுங்களா, சகோதர சகோதரர்களுடைய உரிமைன்னு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லைங்களா, அதை மதிக்க கத்துக்குங்கன்றாரு. அப்பதான் சபையில ஒழுங்கு வரும், இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அந்த ஏற்றுத்தாழ்வு பார்த்து ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் நம்ம ஏற்றுக்கொள்றோம், மற்றவங்களுக்கு நிராகரிக்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு சபைகள் வந்துச்சுன்ற நம்ம பார்க்க. அதனால தான் நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா, அந்த அன்பு ஆவின் அந்த அன்பின் குறைபாடு நம்ம அதிகமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்தது ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, சபை அந்த ஒழுங்குன்னு சொல்லும் போது இன்னொரு வசனோட வாசிக்கலாம், மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா, இப்படிதான் ராஜ்யம் இருக்கும்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் இப்ப சபையில கூட பேசுறவங்களை ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ண, கர்த்தர் கேட்கிறார், இல்லைங்களா? எப்படி கர்த்தர் கேட்கிறாருன்னு சொல்லும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மற்றவங்களோட உரிமையும் மனசாட்சியும் நீங்க என்ன பண்ணுங்க, மதிக்க. அதாவது சிம்பிளா என்ன சொல்றேன், முதலாவது மனுஷனை மனுஷனாக என்ன பண்ணுங்க, மதிக்க கத்துக்குங்கன்றார், அந்த ரெஸ்பெக்ட், இல்லைங்களா? அது சபையில ரொம்ப முக்கியமானதுன்ற ஒரு விஷயத்த பத்தி இங்க பேசுறாரு அன்பானவர்கள், நம்ம பாக்குறோம். ஸோ இப்படி இருக்கும் போது அன்பானவர்களே, இது வந்து எக்லிஷியாவோட காரியங்களை பத்தி பேசுறாருங்க. அடுத்தது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய, நாட்கள் பொல்லாதவங்களா இருக்கிறதுனால தனிப்பட்ட ஒரு இருக்கிற காரியங்கள்ல ஒரு 12 பாயிண்ட் பத்தி பேசுறாரு. அது நான் வெறும் மற்றும் படிச்சுட்டு மாத்திரம் போறேன். முதலாவது, நம்மளோட தனிப்பட்ட புது சிருஷ்டி வாழ்க்கையில நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னவா இருக்கலாம் அன்பானவர்களே? முக்கியமான ஆலோசனை ஒரு புது சிருஷ்டிக்கு என்னவா இருக்கலாம்? கரெக்ட், ஆவிக்குரிய வளர்ச்சி. இதெல்லாம் பிராக்டிக்கல் எப்படி கொண்டு வரும், முக்கியமானதுதான். சிம்பிளா சொல்றாரு, உங்க பிசினஸை நீங்க பாத்துக்குங்கன்றாரு. என்னதுங்களா, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், உங்க வேலையை நீங்க பாத்துக்கங்க கரெக்டா, யாருக்கிட்ட நீங்க என்ன பண்ணாதீங்க, இல்லைங்களா? ஆனா பெரும்பாலும் நம்ம சத்தியம் தெரிஞ்சிட்ட பிறகு மற்றவங்களுக்கு அதிகமா ஆலோசனை கொடுக்கறத நம்மளோட ஆக்டிவிட்டியா பண்ணிப்போம், இல்லைங்களா? ஸோ இது ஏன் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்லும் போது, மற்றவங்களுடைய நேரத்தையும் மற்றவங்களுடைய உரிமையை நம்ம வந்து காப்பாத்துறோம். என்னோட சொத்தை நான் காப்பாத்துறது போல அவங்களையும் நான் என்ன பண்றேன், என்னோட பேரை காப்பாத்துறது போல அவங்களும் நான் என்ன பண்றேன், அது இருக்குன்றாங்க. அதாவது மற்றவங்களுடைய நம்மளோட வேலையை நம்ம வந்து பாத்துக்கணுன்றாங்க. ஆனா அதிகமாக சபையில காணப்படுறது வந்து எப்படி கெடுக்கலாம், யார் எப்ப கீழே விழுவாங்கன்ற ஒரு விஷயத்த கூட இன்னைக்கு இருக்குது. ஸோ அதனால ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பலவீனங்களை காற்றிலும் நம்முடைய குற்றங்களை காற்றிலும் மற்றவங்களுடைய குற்றங்களையும் பலவீனங்களுக்கு அதிக பொறுமை காட்டுங்கன்றாரு. புரியுது இல்லைங்களா? நான் ஒரு குற்றம் செஞ்சிருப்பேன், நான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்பேன், அதே நேரத்துல ஒரு சகோதரன் ஒரு தப்பு செஞ்சிருப்பார், சகோதரி ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க. இதுல நான் எங்க அதிகமா பொறுமை காட்டுவேன்? பிராக்டிக்கலா எடுத்துக்கினீங்கன்னா என்னோட குற்றங்களுக்கு தான். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, என்னுடைய குற்றங்களை காட்டிலும் என்னுடைய தப்பிதங்களை காட்டிலும் மற்றவங்களுடைய குற்றங்களுக்கும் அவங்களோட தப்பிதங்களுக்கும் நீங்க பொறுமையா இருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, முதலாவது நாம நீதிப்படுத்திக்கணும். ஆனா மத்தவங்கள்ட்ட நம்மளுடைய நீதியை நம்ம எடுத்துன்னு போய் என்ன பண்ண முடியாது, அவங்கள்ட்ட பொறுமை காட்டுங்க, உங்கள்ட்ட நீதியை செலுத்துங்கன்றாருங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது வந்து, சபை இதில் அதிக உணர்ச்சி வசப்படாதீங்கன்றாருங்க. என்னதுங்களா, அதிகமான தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உணர்ச்சி வசப்படும் போது, குடும்பத்துல உணர்ச்சி வசப்படும் போது கணவனா மனைவியா டிசிஷன் எடுப்பாங்க? யார் எடுப்பாங்க அதிகமா உணர்ச்சி வசப்படும் போது?
இல்லைங்களா? அது 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 ஒரு நாளைக்கு தான் இருக்கும். மறாத நாள் வந்து ஐயோ நான் தப்பா எடுத்துட்டேன்றவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்ப இங்க சபையில நான் சொல்ல உணர்ச்சி வசப்படும் போது சபையிலயும் சரி, தம்முடைய தனிப்பட்ட புது சிருஷ்டி வாழ்க்கையிலும் சரி, உணர்ச்சி வசி ஈஸியா படாதீங்கன்றாருங்க. அதாவது நீங்க ஈஸியா உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா, அதாவது இன்னும் சிம்பிளா ஈஸிலி அஃபண்டட்ன்னு சொல்லும் போது என்ன எழுதுறாருன்னா, ஆஹ் யாரோ என்னை வந்து ஒரு குற்றம் படுத்தும் போதோ இல்ல ஏதோ ஒரு என்னை வந்து ஒரு கஷ்டப்படுத்தும் போதோ நீங்க சீக்கிரம் புண்படுத்திடாதீங்க. அந்த நிலைமைக்கு அந்த சகிப்பு தன்மைக்கு அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். சீக்கிரம் நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா புண்படுத்த ஆகக்கூடாதுன்றாருங்க. நாலாவது வந்து ஒருவேளை உங்களை குறிச்சு யாராவது புறங்கூறுனாங்கன்னா உங்களை குறிச்சு யாராவது புறங்கூறுனாங்கன்னா நீங்க வந்து அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இல்ல நான் இப்படி பண்ணல, இது சரியா தான் பண்ணிருக்கேன், உங்களை நீங்க சரியாக நீங்க எடுத்து சொல்லலாம். ஆனா இதை தவிர அதிகமா நீங்க பேசிடாதீங்கன்றாரு அவங்க மத்தியில. பாயிண்ட் அவ்வளவுதான். இப்ப இப்படி இருக்கு, நீங்க என்ன பேசிட்டீங்க, இப்ப நீங்க புறங்கூறுறீங்க, நான் இது பண்ணல பிரதர் எடுத்து வச்சிடுங்க. நம்ம இதை தவிர அதிகமா பேச போயிட்டோன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தப்பை என்னுடைய குற்றத்தை நான் சரி செய்ய இன்னும் அதிகமான பொய்கள் பேசிடுவேன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடும் இல்லைங்களா? இது நடக்குது இல்லைங்களா? ஒரு தப்பு பண்ணிட்டானா அத்த அந்த அந்த ஓகே பிரதர் இப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதான், இல்ல நான் இது பண்ணல அங்கேயே முடிச்சிடணுமா? இன்னும் நம்ம வந்து என்னை நான் நிரூபிக்கணும்ன்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டேன்னா இந்த குற்றத்தை காட்டிலும் இன்னும் அதிக குற்றங்களை நான் பண்ணிடுவேன்றாருங்க. அஞ்சாவது என்னன்னு சொல்றாருன்னா, தீமை பேசுதல், பின்னாடி பேசுறது, புறங்கூறுதல் தேவனுடைய ஜனங்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்குதுன்றாருங்க. ஒருவேளை அது தீமையான காரியங்கள் இருந்தாலும் நம்ம அது பேசுறது சரியில்லை என்ற ஒரு விஷயத்த கூட கொடுக்குறாருங்க. ஆறாவது என்ன பண்றாருங்கன்னா, உலகத்திலே உலகத்திலே ஒரு கொடூரமான வாதை அது தேவனுடைய ஜனங்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றாருங்க. என்னங்க கொடூரமான வாதை? நம்மோட மேட்டிமை இல்லைங்களா? அதுலயும் நம்மளோட ஆவிக்குரிய மேட்டிமைன்றாருங்க. ஏழாவது வந்து என்ன சொல்றாருங்கன்னா, மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நம்முடைய மனசாட்சியை குற்றமற்றதாக இருக்க காத்து கொள்ளுங்கன்றாருங்க இல்லைங்களா? அது ஏழாவது. எட்டாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்தை நாம் அந்த பிரமாணத்தை அப்படியே படிக்காமல் அந்த தேவனுடைய பிரமாணத்துக்கு கூட நம்ம வந்து என்னன்னா என்ன சொல்றதுன்னா அந்த ஒரு கலந்துன்றாருங்க. ஒரு இரக்கத்தோடும் அன்போடும் ஒரு தயவோட அதை கலந்துங்கன்றாங்க அந்த பிரமாணத்தை கூட. இப்ப நம்ம பொதுவாக இங்க படிக்கிறது ஒரு நாலேஜ், கேட்கறது அவ்வளவுதான் இல்லைங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சரி உங்களுக்கு புரியல நினைக்கிறேன், இப்படி சொன்னா புரியும். திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சகோதரன் ஒரு சகோதரி என்கேஜ்மெண்ட் ஆகும்போது சகோதரி சொல்ல வார்த்தைகள்லாம் கணவனுக்கு எப்படியா இருக்கும்? ஏன் ஜெல் ஆயிடுவார். அவருடைய அவருடைய எமோஷன்ஸ் அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? அது கூட ஜெல் ஆயிடும். அது திருமணத்துக்கு பிறகு வேற. நான் திருமணத்துக்கு முன்பாக சொன்னேன் இல்லைங்களா? அதே தான் தேவனுடைய வசனத்தில் அன்பானவர்கள் நம்ம பார்க்கணும். அந்த கொள்கை என்ன, எதுக்காக இந்த பிரமாணத்தை சொல்றாரு, அந்த கொள்கை என்ன, அந்த கொள்கை கூட நம்முடைய மனசு முழுமையாக அதுக்குள்ள கலந்துடணும்ன்றாருங்க. அப்பதான் இந்த ஓட்டத்தை ஓட முடியும்ன்றாருங்க. ஆஹ் ஒன்பதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்ச்சைக்குரிய காரங்களையும் அப்புறமா ஃபால்ட் ஃபைண்டிங், அதாவது குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவியை வந்து நம்ம தவிர்க்கணும்ன்றாருங்க. சர்ச்சைக்குரிய காரியங்கள் சில சலசலப்பு சபைகளை ஓடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய காரியங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவியை வந்து முழுமையாக இது வந்து நீங்க எடுத்துருங்க, ஏன்னா இது கிறிஸ்துவின் ஆவிக்கு விரோதமான ஒரு காரியம் என்று அவர் சொல்றாருங்க. பத்தாவது என்ன பண்றாருன்னா, ரொம்ப அன்பானவர்களே, நம்முடைய உணர்வுகள் நம்முடைய சிந்தைகள் எதை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது விரோதங்கள், கோபம், அப்புறமா ஒரு வஞ்சகத்தன்மை இதை சார்ந்து நம்முடைய நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நோக்கங்களும் நமக்கு இருந்துடக்கூடாதுன்றாருங்க. அதுக்கு வந்து ஒரு துளி கூட உங்களுடைய இருதயத்தில் நீங்க இடம் கொடுத்துடாதீங்கன்றாரு இல்லைங்களா? அதனாலதான் நீங்க கோவப்பட்டால் பாவம் செய்ய, அது வேற. கோவப்பட்டா சாயந்தரத்துக்குள்ள என்ன ஆகணும்? மறைஞ்சு போயிடணும் இல்லைங்களா? சிஸ்டர் சிரிக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. சரி, 11வதுக்கு போயிடலாம். 11 ரொம்ப முக்கியமா சொல்றாருன்னா, உங்களோட மனசாட்சியை அதிகமா நம்பாதீங்கன்றாரு. ஒருவேளை உங்களோட மனசாட்சியை நீங்க அதிகமா நம்புனீங்கன்னா சத்தியம் உங்களுக்கு எதுன்னு கேட்கிறாருங்க கேள்வி. நீங்க அதே நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? இவ்வளவுலாம் எனக்கு படிக்க தேவையில்லை, என்னோட மனசாட்சிக்கு நான் எப்படி இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன் இல்லைங்களா? அப்ப சத்தியம் நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்துருவோம் இல்லைங்களா? அடுத்தது வந்து 12வது என்ன கடைசி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்கும் கோழையா இருன்றார். என்னதுங்களா? சத்தியத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்கும்
கோழையா இருந்துரு, இன்னோசென்ட்டா இருந்துரு, சத்தியத்துக்கு மாத்திரம் தைரியமா நிலைத்து நில்லு. ஆனா நம்ம சத்தியம் கிடைச்ச பிறகுதான் உலகத்தார நம்ம தைரியமா எடுத்து நிக்கிறது. ஏன்னா எல்லாம் சத்தியம் நமக்கு தெரிஞ்சு, தீர்க்க தரிசனம் தெரியும், அவரோட ராஜ்யத்தை தெரியும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், நரகம் எல்லாமே அது என்ன பண்ற தைரியமா. ஆனா இங்க சொல்லும் போது சத்தியத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்கும் நீ என்ன பண்ணிடு, கோழையா இருந்துரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார், வாயை திறவாமல் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப சில கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் என்ன எழுதுறாரு பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க சபையில வந்து இந்த இம்யூனிட்டேரியன் நீட்ஸ், பர்சனல் ட்ராமாஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் தி ஸ்பிரிட். அதான் என்ன சொல்றேன்னா, சபையில வந்து ஹியூமனிடேரியன் நீட்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போ சகோதர சகோதரிகளுக்கு ஏதோ ஒரு மாம்ச தேவைகள் அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. அந்த மாம்ச தேவைகள் மாத்திரம் இல்ல, சிலர் வந்து மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா அதிகமா நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதுதான் காணப்படுதுங்க, மன அழுத்தம் அதிகமா இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றது வரதுனால ஒரு பக்கம் உலகத்தையே பேலன்ஸ் பண்ணும், ஒரு பக்கம் ஆவிக்குரிய விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணு. இதனால என்ன ஆகுதுன்னா அதிகமான ஒரு மன அழுத்தம் இது இருக்கு, இயற்கையா இருக்கக்கூடிய மாம்சத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அருமையா என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆவியும் பாடுபடும் போது அது கூட சேர்ந்து எல்லா ஆவியும் பாடுபடணுன்றாருங்க. ஒரு ஆவியும் கனம் படும் போது அது கூட சேர்ந்து எல்லா ஆவியமும் சந்தோஷப்படுங்கன்றாருங்க. அழுகு கூட அழுகுங்க, சந்தோஷப்படுறது கூட சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க ஒரே எக்லிஷா, ஒரே சரீரம், கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறீங்கன்றாருங்க. ஏன்னா இந்த ஒரு ஆறுதல், இந்த ஒரு உதவி கூட கர்த்தருக்கு தேவைப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு அங்க அவர் அந்த 3 சோதனைகள் வந்துச்சு இல்லைங்களா வனாந்தரத்துல, அங்கேயே வந்து பலப்படுத்துறது நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்ல, அவரை குறிச்சு படிக்கும் போது பாருங்க, எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனத்தை கூட வாசிக்கலாம். Hebrews 5th chapter verse 7. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவருள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் அப்ப பண்ணி. என்ன பாக்குறேன்னா, அவருக்கே என்ன தேவைப்பட்டுச்சு, ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் போது சபையில அபூர்ண நிலைமையில நம்ம இன்னும் இருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உதவிகள் சபையில தேவைப்படும் என்ற ஒரு விஷயத்த இது நம்ம அதெல்லாம் சொல்றாரு. நீங்க சபை கூடும் போது நீங்க ஒருவரை ஒருவர் அன்புக்கும் நற்கிற்கு ஏவும்படி ஒருவரை நீங்க என்ன பண்ணுங்க, கவனித்து பார்க்கணும். இதுதான் நம்ம சபையோட முக்கியமான ஒரு வேலை அன்பானவர்களே நம்ம பார்க்கிறோம். இதை தவிர பாருங்க, இதுதான் 6th வால்யூம் சொல்றது இப்படிதான். அதனால தான் சொல்லும் போது 6th வால்யூம்ல அவர் அந்த போதனை ஊழியத்துக்கு முக்கியத்துவமே எழுத மாட்டார். அந்த போதனை ஊழியத்தை எழுதுனா சபைன்றது அது வரல இல்லைங்களா. சபை பாடுபட்டு மகிமைடுன்னு சொல்லும் போது இவ்வளோ காரியங்கள் இன்னைக்கு சபையில காணப்படுது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த லவோதிகா சபையில இது காணப்படுறது ரொம்ப அரிது. ஏன்னா அந்த சபை எப்படித்தான் இருக்கும், அனலும் இல்லை குளிரும் இல்லை ஒரு கண்டிஷன். அவரவர்கள் சுய திருப்தியோட என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தில் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில அடிப்படையான ஒரு கொள்கைகள் என்ன சொல்றாருன்னா, கலாத்தியர் 6:10 கூட வாசிங்க. இன்னும் 5 minutes ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இல்லைங்களா. பாத்தீங்களா, இங்க சொல்லும் போது 2 ஃபார்முலா பத்தி பேசுறாங்க. யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு, இது ரெண்டுத்துக்கும். அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம கைக்கு பார்க்கும் போது யார் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உலகத்தாருக்கு உதவி செய்யறீங்களா, கண்டிப்பா இப்போ உதவி செய்யுங்க. ஏன்னா யார் உலகத்தார், அவரோட ராஜ்யத்துல அவங்க யாரா இருப்பாங்க, நமக்கு பிள்ளைகளா இருப்பாங்க, நம்ம தாயா இருப்போம். அந்த கேரக்டர் இங்க காமிங்கன்றாரு இல்லைங்களா. சில கஷ்டத்துல அவங்க படுறாங்க, கண் முன்னாடி படுறாங்களா, உண்மையா இருந்தா பண்ணுங்கன்றாரு. அதே காட்டிலும் சபைக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்கிறோம். அதுல இன்னொரு சில ஒரு கொள்கைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சபைக்கும் சேர்ந்து என்ன சொல்றாருன்னா, 1 தீமோத்தி 5 அதிகாரம் 8 வசனம். 1 தீமோத்தி 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமானது அன்பானவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்திய அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நான் எப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனோ, அவங்களோட தாட் எப்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனோ, தன் குடும்பத்தை என்ன பண்றது, கவனிக்கிறது இல்லை, கவனிக்காத ஒரு நிலைமையில போயிடுறாங்க இல்லைங்களா. அவங்க என்ன சொல்றாருன்னா, விசுவாசிலும் மோஸ்ட் கெட்டவனுன்றாருங்க இல்லைங்களா, பாக்குறோம் இல்லைங்களா. ஆனா நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில கூட அவங்க தாயார் என்ன பண்ணாரு, கடைசி மட்டும் என்ன பண்ணாரு, அவரு அந்த கேர் எடுத்துன்னு வந்தார். அந்த கேரக்டர் வந்து irrespective ஆஃப் எனி ரிலிஜன், நம்ம குடும்பத்தார் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் குடும்பத்தை சந்திக்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அன்பானவர்கள் என்று பார்க்கணும் இல்லைங்களா.
குடும்பத்தை மாத்திரமல்ல, மனைவியை கவனிக்கிறது கூட. ஏன்னா நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மனைவி செய்கிற சமையல் வந்து இருக்கும். வீட்டில் அவ்வளோ திட்டுவோம் சாப்பிடும் போதெல்லாம். ஆனால் வெளியே போய் வேற வீட்டில் சாப்பிடும் போது, ஒரு சகோதரி வீட்டில் யாரும் வீட்டில் சாப்பிடும் போது நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல கல்லா இருந்தாலும் மனதை கடத்தி கொட்டி தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கு. சின்ன சின்ன பிராக்டிக்கலான ஒரு விஷயம், நுணுக்கங்களை நம்ம என்ன பண்ண தவறிட்டு இருக்கிறோம் அன்பானவர்களே. இப்போ சொல்லும் போது, தன் குடும்பத்தை பார்க்காதவன் என்ன பண்ண முடியாது, ஊழியத்தையும் பார்க்க முடியாது, அவன் அவிவிசுவாசத்திலையும் கெட்டவனா இருக்கு. ஒரு சில கொள்கை என்ன சொல்றாருன்னா, ஒருவரை பாரத்தை ஒருவர் சுமங்கள், அது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவாக்குதல்னு சொல்றாருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வாங்குறது பார்க்கலும் கொடுக்கறதுல இருக்குன்றாருங்க. அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையிலும் இருக்கணும்ன்ற காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுறாருன்னா, உங்களுடைய விசுவாசத்தை கிரியையில காண்பிக்க பழகிக்கின்றாருங்க. உங்களுடைய விசுவாசத்தை கிரியையில காண்பிக்க, அது சபையாக எடுத்துக்கிட்டோம், வெளியில இருக்கும் போது நம்ம இருக்கட்டும் என்று. அதுல ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 1:27 அது எழுதிக்கங்க. அடுத்த வசனம் வந்து யாக்கோபு 2:14 மாத்திரம் படிங்க. 2:14-15. என் சகோதரரே, ம் ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் ம் கிரியைகள் இல்லாதவனானால் ம் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ம் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ம் ஒரு சகோதரனாவது ம் சகோதரியாவது ம் வஸ்திரமில்லாமலும் ம் அனுதின ஆகாரமில்லாமலும் இருக்கும்போது ம் உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், ம் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் ம் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் ம் பிரயோஜனம் என்ன? பாருங்க, எப்போ ஆன்லைன் மீட்டிங் வந்து இதெல்லாம் இல்லை, ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னதுங்களா, எப்போ ஆன்லைன் மீட்டிங் வந்துச்சோ, இன்னைக்கு சகோதர சகோதரிகளை போய் சந்திக்கிற ஒரு என்ன ஆயிடுச்சு காரியங்கள் இல்ல. சபையோட ஊழியம் ஆன்லைன் மீட்டிங்ல அன்பானவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அந்த ஒவ்வொரு சரீரத்தின் தேற்றி பலப்படுத்தி ஊக்குவிக்கி பரிசுத்தமாக்குதலை ஓடுறது தான் மேன்மையான ஒரு சபையின் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதை வந்து அதனால சொல்ல, உங்களோட விசுவாசத்தை கிரியையினால காட்டுன்றாருங்க. அடுத்தது வந்து ஆவிக்குரிய விஷயத்தை, அதாவது ஆவிக்குரிய பலவினர்கள் மாம்சக்கூடிய பலவினர்கள் இருக்கும் போது இந்த ஃபார்முலாவை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்றாருங்க. யாக்கோபு 5:14-15-16. யாக்கோபு 5:14-15-16. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ம் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ம் அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். ம் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ம் நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா அன்பானவர்களே. ஒருத்தர் பலவீனமா இருக்கும் போது அந்த சபை மூப்பரை அழைத்து இல்லைங்களா, அந்த ஜெபம், இது நமக்கு தெரியும், ஆவிக்குரிய அர்த்தங்கள் அநேக தெரியும். இதுல முக்கியமா என்னன்னு பண்ணாங்கன்னா, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெபங்கள் என்ன பண்ணா ஒரு ஒருத்தரை வந்து குணப்படுத்தும்ன்றாருங்க. கண்டிப்பா மாம்சத்துல அது பலப்படுத்தும், பட் ஆவிக்குரிய வாழ்க்கையில அது குணப்படுத்தும். அது எப்படி குணப்படுத்தும்னா, உங்க குற்றங்களை ஒருவருக்கு என்ன பண்ணுமா, ஒப்பித்து கொள்ளுங்கள். தயவு செய்து எல்லார்ட்டையும் பண்ணிடாதீங்க. நீங்களா சோசியல் மீடியா மாதிரி எல்லார்ட்டும் பரிவெடுத்து இந்த காலத்துல நீங்க யாரை நம்புறீங்க அதிகமா, அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணிக்கலாம் பண்ணும் போது கர்த்தர் பாக்குறாரு மேல இல்லைங்களா. சபை மூப்பர்கிட்ட பாக்குறாரு. ஒருவேளை நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பலத்தை எதிர்பார்க்கிறோம், சொல்றது நம்முடைய கடமை. அவங்க நம்மளை பத்தி எப்படி பேசினாலும் அந்த சந்திப்பின் நாளில தேவன் யாரை பார்க்குவார், அவங்க கண்டிப்பா பார்ப்பார். அது நம்ம ஞாபகத்துல. பட் இந்த ஃபார்முலாவை சபையில கடைப்பிடிங்கன்றாரு. தூரத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு இங்கதான் வருது ஆன்லைன் மீட்டிங். யாருக்கு தூரத்துல இருக்கிற சகோதரர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வசனத்தை அனுப்புங்க. ஜூம்ல ஒரு மீட்டிங் நீங்க அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஃபோன் கால் பண்ணலாம், இல்ல ஒரு பொருளாதார அடிப்படையில உதவி செய்யுங்கன்றாருங்க. அப்புறமா வந்து நம்முடைய தாளந்தங்களை வந்து யூஸ் பண்ணுன்றாருங்க. உதாரணத்துக்கு நம்முடைய டைம், நேரம், நம்முடைய செல்வாக்கு, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல சபை சப்போர்ட் பண்ணுவோம். சபையில சிலருக்கு தாளந்தர்கள் இருக்கும், மூப்பர்களுக்கு அந்த தாளந்து அவ்வளவு இருந்திருக்காது. நீங்க கவனிச்சீங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க சபையில, சபை மக்களுக்கு இல்லைங்களா. அது ஒருவேளை மூப்பருக்கு அந்த தாளந்து இல்லைன்னா கூட சபையில யாரோ ஒரு சகோதர சகோதரிக்கு என்ன இருக்கும், அது உடனே இந்த பிரச்சனை சொன்னா உடனே அவங்க கவுன்சிலிங் கொடுத்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இதை யூஸ் பண்ணுங்கன்றாங்க சபையில இல்லைங்களா. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்முடைய பர்னபாஸ் ஆறுதலின் மகன் இல்லைங்களா, சன் ஆஃப் கன்சோலேஷன் இவருடைய இருந்தாரு. அப்படி அவருடைய தாளந்துகள் எல்லாமே சபைக்கு அவரு அங்க யூஸ் பண்ணாருன்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம்.
ஏன் அன்பானவர்கள், ஏன் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்னு சொல்லும் போது, இன்றைக்கு காலப்பகுதி சூழ்நிலைகள் பார்க்கும் போது, இன்னைக்கு இஸ்ரேல் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்படி இருக்கும் போது, நம்ம அதிகமா எதை எதை மறந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய ரட்சிப்பை மறந்துட்டு எதை அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நியூஸ் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. அதுதான் உண்மை, இல்லைங்களா? ஏன்னா அநேக வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். இது நடந்துறதுக்கு எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு சில அரசியல்கள் பின்னணி தான், இல்லைங்களா? ஒரு சில விஷயங்கள் தேவனுடைய இது இருக்கும். பட் அதை நோக்கி நீங்க ஓடும் போது நீங்க எழுந்துருவீங்கன்றாங்க இந்த இடத்துல. என்ன ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், இப்படி நடக்கும் போது உங்களுடைய ரட்சிப்பு எங்க இருக்குது? செம்மையா இருக்குது. அது நடக்கட்டும். அதே நம்ம 1 ஹவர் 2 ஹவர் பார்த்துன்னு இருந்தோம்னா அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. அந்த நியூஸ் அதான் அருமையா எழுதுற சகோதரர் ஒருத்தர் சொல்றாரு, மூத்த சகோதரர், இப்படி நடக்கும்போது அதுக்கு என்ன? அப்படிதான் ஓடணுமா நம்ம ஓட்டத்தை? உலகத்துல இவ்வளவு நடந்துட்டு இருக்கா, அதுக்கு என்ன இப்ப எனக்கு? அதனால என்னோட ஊழியத்துக்கு, என்னுடைய ரட்சிப்புக்கு எதனா சம்பந்தம் உண்டா? இல்ல. என்னோட ரட்சிப்போட ட்ராக் என்ன? அதை நம்ம கவனிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஏன் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்கள்னு சொல்லும் போது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த காலப்பகுதியில தான் நம்ம இருக்கிறோம் அன்பானவர்களே. ஸோ அதனால அதை நம்ம நினைவில் கொண்டு கடைசியாக நம்ம பார்க்கும் போது, நம்ம எக்லிஷியாவோட காரியங்களையும் நம்முடைய சபையோட காரியங்களையும் நம்ம எப்பொழுதுமே ஆதி சபைக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் என்றார்கள். கம்பேர் வித் அர்லி சர்ச். உங்களுடைய ஆதி சபைக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது, ஏன் ஆதி சபைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது, ஆதி சபையானதுக்கு எந்த ஒரு சொந்தமான நிலம் இல்லை. ஆதி சபைக்கு, ஆதி சபை எங்க இருந்துச்சு? அவங்களோட சொந்த நிலத்துல இருந்தாங்களா? எங்கெங்க கிறிஸ்துவ மதம் பிரதிபலிச்சு அங்கதான் போனாங்க ஆதி சபைகள், இல்லைங்களா? அவங்க எங்க எல்லாமே அவங்க ஆதி சபையை யூதர்களால துன்புறுத்தப்பட்டாங்க, இல்லைங்களா? ஏன்னா இவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க, யூதர்களால் துன்புறுத்தப்பட்டாங்க. புறஜாதிகளால கூட இவங்க துன்புறுத்தப்பட்டாங்க. ஏன்னா புறஜாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க? கிறிஸ்துவர்களை நீங்க தூபம் காட்டணும், நீங்க அந்நியர்களுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? எதிர்த்து நிற்கிறாங்க. நிற்கும் போது அவங்களால துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இவங்க மரணத்துக்கு காத்துன்னு இருந்தாங்களான்றாரு, எழுதுறாரு. என்னதுங்களா? இங்க ஒவ்வொரு நாளும் மரணம் எப்ப வருது? ஏன்னா இவங்க ஒரு கிறிஸ்துவை பற்றி போதனை பண்ணாலும் இவங்களுக்கு என்ன வரும்? இப்ப மரணம் வரும். மரணத்தை ஆனா இவங்க அதையும் பொருட்டுப்படுத்தாமல் இவங்க அதை மாதிரி இவங்க வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு மட்டும் அவங்க விசுவாசம் உயிரோட இருக்கு. இன்னைக்கு மட்டும் அவங்க விசுவாசத்தை நம்ம என்ன பண்றோம்? பேசலீங்களா? எதை காரணம்? அவங்க மரணத்தை எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்துக்காக. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் கிளியரா இருந்துச்சு. அவங்களோட ஊழியத்தின் நோக்கம் என்ன? பாடுபட்டு தான் மகிமையடைன்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்றாருங்க. கடைசியா இதை எப்படி எழுதி முடிக்கிறாருன்னு சொல்லும் போது ரொம்ப அருமையான வார்த்தைகள். You have never really lived until you have found something that you are willing to die for. அது என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு மனப்பூர்வமாய் இன்னும் மறிக்காம இருக்கிறோம்னு சொல்லும் போது இன்னும் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்றார். புரியுதுங்களா? ஒரு விஷயம் இதை நான் பலி செலுத்தணும், இதுக்காக நான் மறிக்கணும், இதை மறிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியல என்னால? மறிக்கிறதுக்கு என்ன வரல? ஆனா சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன், 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இங்க என்ன எழுதுறாருன்னா, நீ இன்னும் சத்தியத்துக்குள்ள ஓட ஆரம்பிக்கலன்னு எழுது, இல்லைங்களா? அப்ப பலின்னு தெரிஞ்சு அதை நம்ம செய்யாமல் போயிட்டோம் அன்பானவர்களே, இன்னும் நம்மளோட வாழ்றதுக்கே இன்னும் ஆரம்பிக்கல என்றாருங்க. இந்த சத்தியத்தை கிடைச்சு கொடுன்றாருங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் பெரிய பாடம் தான் இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த எக்லிஷா அந்த ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறதுனால தான் இது இப்படிப்பட்ட ஒரு பாடங்கள் கடைசி காலத்துல தயாரிச்சா பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைச்சேன், இல்லைங்களா? ஒரு சில தேவனுடைய சப்போர்ட்னால தான், கண்டிப்பா முழுக்க முழுக்க தேவனுடைய சப்போர்ட் கிருபைனால தான் இது தயாரிக்க முடிஞ்சிச்சு. இதுல ஏதாவது கேள்விகள் இல்ல ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ அன்பானவர்களே, இதை நம்ம நினைவில் கொண்டு சபையை எப்படிதான் கொண்டு போனா அது மனவாட்டியாக மாறும் என்ற ஒரு விஷயத்த நம்ம நினைவில் கொண்டு தொடர்ந்து தேவன் கொடுத்திருக்கிற அநேக வாக்கு தத்தங்களை நாம் ரொம்ப முக்கியமான, ஏன்னா இன்னைக்கு வாக்கு தத்தங்களை மறுக்கிறதுனால தான் நம்முடைய சுயநலத்தை சபைக்குள்ள கொண்டு வந்துடும். எப்படியாவது சபையை நான் என்ன பண்ணணும்? கட்டி காப்பாற்றணும். இப்ப யாருடைய பொறுப்பாயிடுச்சு? சபையை கட்டி காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு. இந்த நிலைமைக்கு வந்ததுனால தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை விடுவதும் இல்லை என்ற ஒரு வாக்குத்தத்தை மறந்துட்டேன். கிறிஸ்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாரு தேவன்? நமக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஒரு என்ன பண்றாருன்னா சந்திக்கிறாருன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம வாசிச்சு அந்த வசனத்தை முடிக்கலாம். பிலிப்பியர் 4:19.
பிலிப்பியர் 4:19 ம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இல்லைங்களா? இந்த வாக்குத்தத்தோட தொடர்ந்து நம்ம ஓட்டத்தை ஓட தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.